أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم. السلام عليكم ورحمة الله وبركاته. குர்ஆன் எல்லாருக்கும் விளங்காது, எல்லாத்தையும் விளங்க முடியாது என்று சொல்லக்கூடியவங்க இந்த 3-7 வசனம் இருக்கு இல்லையா, அதை ஆதாரமா காட்டுவாங்க. அந்த வசனத்திலேயே குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் உள்ளன. அந்த வசனத்தில் உள்ள கருத்து என்னன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று முஹக்கம், இன்னொன்று முத்தஷாபிஹி. முஹக்கம் என்று ஒரு வகை. முஹக்கம்னா திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லக்கூடியது அர்த்தம். முத்தஷாபிஹி என்று சொன்னா அது குழப்பம் ஏற்படுத்தக்கூடியது, 2 கருத்துக்கு இடம் தரக்கூடியது என்று அதுக்கு அர்த்தம். அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் 2 வகையில் இருக்கிறது. அதுல ஒரு வகை முஹக்கம், அது எல்லாருக்கும் விளங்கும். இன்னொரு வகை முத்தஷாபிஹி என்று இருக்கு, ஒரு வகை இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஒரு கருத்தை வைத்து குர்ஆன்ல விளங்க முடியாததெல்லாம் கூட இருக்குது. அதனால நம்ம எல்லாத்தையும் போட்டு குர்ஆன் விளங்குன்னு நுழைஞ்சிடக்கூடாது. எது எது விளங்காதுங்கிறது அறிஞர்கள் என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க ஒரு வாதத்தை வைக்குவாங்க. அப்ப இந்த முத்தஷாபிஹிண்டா என்னங்கிறது நம்ம என்ன செய்யணும், தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது இந்த முத்தஷாபிஹி பற்றி போறதுக்கு முன்னாடி அரபு மொழி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். அரபு மொழியில வாவுன்னு ஒரு எழுத்துருக்குல, வா, இது பல அர்த்தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல். இந்த வான்னு சொன்னா இன்னும், மேலும். இந்த உம்முங்கிறோம்ல, அவனும் இவனும் வந்தான்னு சொல்வதா இருந்தா ஒரு வா போட்டுக்கிறணும். வா போட்டா என்னவாயிரும், அவனும் இவனும் வந்தான்னு சொல்றதா இருந்தா அப்ப என்ன செய்யணும், ஜா இப்ராஹிம், இப்ராஹிம் வந்தான். வ இஸ்மாயில், இஸ்மாயிலும். இந்த வாண்டு போட்டா என்னவாது, ஜாண்டா வந்தான், இப்ராஹிம்னா இப்ராஹிம், ஜா இப்ராஹிம் சொல்லிட்டு வ இஸ்மாயில் அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்மாயிலும். இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் வருது, இன்னும். உம்மை பொருள்பாங்கல்ல, அவனும் இவனும் அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்றதா இருந்தா எது போட்டுக்குருவாங்க, வாண்டு போட்டுக்குருவாங்க. ஒரு 10 பேரை போடுறா இருந்தா ஓ இஸ்மாயில், ஓ அப்துல் காதர், எத்தனை வேண்டாலும் போட்டாங்க. அதுல ஒரு இம்மன்னா சேர்த்துக்கிறோம். அவனும் இவனும் 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 வந்தார்கள் சொல்றாண்டா என்ன போடுவாங்க, வா போடுவாங்க. இந்த வா என்பது இன்னும்ங்கிற அர்த்தத்துக்கு, உம்ங்கிற அர்த்தத்துக்கு என்ன செய்யும், வரும். இந்த அர்த்தம் மட்டும் இல்லாம ஒரு வாக்கியத்தினுடைய துவக்கத்துல பொருளற்றதாகவும் வரும். அதுக்கு என்ன செய்யாது, இன்னும்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. அது அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு காட்டுவதற்காகவும் இது வாவு வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம், வழங்குதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு வா அஷ்ஹதுங்கிறோம். இது வேற ஒரு சென்டென்ஸ். இது இன்னும்ங்கிற அர்த்தம்லாம் அதுல வராது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நான் உறுதி கூறுறேன், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதி கூறுறேன், அடுத்த வாக்கியமே தவிர இது இன்னொன்னோட போய் ஒட்டுவதற்காக இந்த வாவு என்ன செய்யல, வரல. அப்ப இந்த மாதிரி சும்மா ஒரு துவக்கமாக என்ன செய்யும், ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாவை போட்டு என்ன செய்வாங்க, அடுத்த வாக்கியத்தை ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சாலும் வாவு வரும். சென்டென்ஸே முடியாத இடத்துல வாவு வந்தா இன்னும் அர்த்தம். வாக்கியம் முடிந்த பிறகு வாவு வந்துச்சுன்னு சொன்னா அது அடுத்த வாக்கியம் காட்டுவதற்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும்.
வாக்கியமே முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த வாக்கியத்துக்கு இடையில வந்து நுழைந்து விட்டது என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும்? இன்னும். இது போக இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு. சத்தியமாக வெள்ளையிலி, இரவின் மீது சத்தியமாக, ஒசம்சி சூரியன் மீது சத்தியமாக, ஒல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியம். அந்த வாதம் வருது எல்லாத்திலையும். ஒசம்சில வா இருக்குது. அந்த வாவுக்கு என்ன அர்த்தம்? சத்தியமாக அர்த்தம். அது தனியா தெரிஞ்சு போயிடும். அது இப்ப அது நமக்கு தேவையில்லை. இந்த ரெண்டு வாவை மட்டும் விளங்கிக்கிறங்க. அதாவது இன்னும்ங்கிற அர்த்தத்துக்கு வாவு வரும். அடுத்த வாக்கியத்தினுடைய துவக்கத்தை காட்டுவதற்கு என்ன வரும்? வாவு வரும். ஹுவல்லதி அன்சல அலைக்கல் கிதாப், அவன் தான் இந்த வேதத்தை உமக்கு அருளினான். அவன் தான் இந்த வேதத்தை உமக்கு அருளினான். மின்ஹு ஆயாத்துன் முஹக்கமாத்துன், அதுல வந்து முஹக்கமான திட்டவட்டமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. ஹுன்ன உம்முல் கிதாப், அவைதான் இந்த வேதத்திற்கு தாய், அடிப்படையானது, தெள்ள தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடியது. உகரு முத்தசாபிஹாத், மற்றொரு வகை வந்து முத்தசாபிகாக இருக்கிறது. முத்தசாபிகா அர்த்தம் வச்சுக்கிறோம். ஒரு வகை முஹக்கமாக இருக்கிறது, இன்னொரு வகை முத்தசாபிகாக இருக்கிறது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்துல வந்து வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் எத்தபியூன மாத்தசாபக மின்ஹு, அதுல முத்தசாபியாக இருக்கிறத அதை ஃபாலோ பண்ணுவார்கள், பின்பற்றுவார்கள். இப்திகா அல் ஃபித்னதி, குழப்பத்தை நாடி குழப்பம் செய்யறதுக்காகவே என்ன செய்வாங்க? முத்தசாபியான வசனங்களை எடுத்துக்கொண்டு அவங்க பின்பற்றுவார்கள். வபுத்துகா தஅவீலிஹி, அதுக்கு விளக்கத்தை தேடி என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள். ஆனா ஒமா யாலமு தாலமுன்னு போட்டிருக்கு. ஒமா யாலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அறிய மாட்டார்கள். பாயிண்ட் விளங்குதா? இதுதான் பாயிண்ட். அல்லாஹ்வை தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? அறிய மாட்டார். எதனுடைய விளக்கத்தை? முத்தசாபிகான வசனத்தின் விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சாரார் என்ன செய்வாங்க? வந்து சொல்லுவாங்க. எல்லா தமிழாக்கங்கள்லையும் இப்படித்தான் இருக்கும். சரியா? அந்த அதுக்கடுத்து என்ன வரும்னா, ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, ராசிஹூனா உறுதியானவர்கள், இல்முனா கல்வி, ராசிஹூன ஃபில் இல்மின்னா கல்வியில் உறுதியானவர்கள் அர்த்தம். இப்ப வந்து அந்த வா இருக்குல்ல, வர்ராசி குணங்கிறதுக்கு, இந்த வா என்பதற்கு இன்னும் என்று அர்த்தம் கொடுத்து முன்னாடி சேர்த்துக் கொள்வதா, இதை தனி வாக்கியம் இங்கிருந்து ஆரம்பிக்குது என்று எடுத்துக்கொள்வதா என்றால் ரெண்டுக்கும் அரபு மொழி இடம் தருது. இப்ப வந்து இப்ப பாருங்களேன், மா யாலமு தாவீலஹு இல்லல்லான்னு இருக்கு. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு ராசிகுன பில் இல்மி, இல்மில கல்வியில உறுதியானவர்களையும் தவிர யார் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். இந்த வாவுக்கு உம்முன்ற அர்த்தம் கொடுத்தோம்னா, இந்த வாவுக்கு வந்து உண்மை பொருள் இன்னும்ங்கிற அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி அர்த்தம் வரும்? அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் இருக்குல்ல, இது எப்படி அர்த்தம் செய்யணும்னா, அல்லாஹ்வையும் ஒரு ராசிஹூன பில் இல்மி, கல்வியில் உறுதியானவர்களையும், இந்த வாவுக்கு உம்முன்ற அர்த்தம், இந்த வா இருக்குல்ல, உம்முன்ற அர்த்தம் போட்டீங்கன்னா அல்லாஹ்வையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர யாரும் அதன் விளக்கத்தை அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய்யலாம். இன்னொரு அர்த்தம் எப்படி செய்யலாம்? இதோட வாக்கியத்தை முடிச்சிட வேண்டியது. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள், கல்வியில் உறுதிமிக்கவர்கள் அடுத்த வாக்கியம். கல்வியில் உறுதிமிக்கவர்கள் நாங்கள் அதை நம்பினோம் என்று சொல்வார்கள் என்ன செய்யலாம்? அப்படியும் கொண்டு போகலாம். இந்த வாவு என்பதை அடுத்த வாக்கியத்தின் துவக்கம் என்றும் வைத்துக் கொள்ளலாம், முந்தின வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்றும் வைத்துக் கொள்ளலாம். இலக்கணத்தில் இடம் இருக்குது. அரபி இலக்கணத்தில் என்ன இருக்கு? ரெண்டு அர்த்தமும் சேரலாம். அரபி கிராமர் படி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி அர்த்தம் செஞ்சாலும் அரபியில உள்ள அர்த்தம் தான் அது. இந்த மாதிரி சேர்த்து அர்த்தம் செஞ்சாலும் என்னது? அதுவும் அரபியில உள்ள அர்த்தம் தான். ஆனால் அரபு மொழியில ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் இருந்தாலும் எந்த அர்த்தம் சரின்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு இடத்துல ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் இருந்தா ரெண்டையும் செஞ்சிடக்கூடாது. ஒரு இடத்தில் ஒரு அர்த்தம் தான் வரும். பொதுவாக வந்து இந்த வாவுக்கு ரெண்டு அர்த்தம் வரலாம் என்று இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயன்படுத்தினா என்ன அர்த்தம் தான் வரும்? ஒரு அர்த்தம் தான் வரும். எல்லா பாஷையிலையுமே பல அர்த்தம் உடைய சொல் இருக்கிறது. உதாரணமா வந்து அரபில சொல்றதா இருந்தா ஐனு 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 ஏ நூன் ஐன். இந்த ஐனுங்கிற வார்த்தைக்கு வந்து
கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு இருக்குது. ஐநண்டா கண்ணுன்ற அர்த்தம் இருக்குது, தங்கம்ன்ற அர்த்தம் இருக்குது, முட்டுக்கால் அர்த்தம் இருக்குது, தலைமன்ற அர்த்தம் இருக்குது, உழவு வேலை பார்க்கிறவன் உளவாளி என்ற அர்த்தம் இருக்குது, பிரமுகர் அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த சொல்ல தனியா சொன்னதான் இத்தனை அர்த்தம் இருக்குமே தவிர ஒரு இடத்துல பயன்படுத்தினா இத்தனை அர்த்தம் வர, அந்த இடத்துல ஒரு அர்த்தம் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யுது, அலம் நஜல்லஹு ஐனைனி, அவனுக்கு 2 ஐனை நம்ம தரவில்லையா, மனிதனுக்கு 2 ஐனை தரவில்லையான்னா தங்கத்தை தரவில்லையான்னு செய்ய முடியுமா? அந்த இடத்துல ஊற்று கண்ணு அர்த்தம் செய்ய முடியுமா? 2 தலைவர்களை தரலையா, 2 கண்ணை தரலையான்னு அர்த்தம். ஐனுங்கிறதுக்கு தனியா சொன்னா பல அர்த்தம் இருந்தாலும் ஒரு வாக்கியத்துல பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம்னு முன்ன பின்ன பார்த்து இந்த இடத்துல இதான் அர்த்தம்னு முடிவுக்கு வந்துடணும். பொதுவாக 2 அர்த்தம் இருக்கலாம். பொதுவாக இந்த வாவுக்கு என்ன இருக்கு, 2 அர்த்தம் அரபி கிராமர்ல இடம் தரும். இந்த இடத்தில் என்ன அர்த்தம்ங்கிறத என்ன செய்யணும், நம்ம காரண காரியத்தில் சிந்திச்சு பார்த்து வேற வேற வசனங்களை வச்சு பார்த்து என்ன செய்யணும், நம்ம முடிவுக்கு வரணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹுவையும் திறமை மிக்கவர்களையும் தவிர மற்றவங்களுக்கு அறிய மாட்டார்கள் என்பது சரியான அர்த்தமா, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், அல்ல மற்ற யாருக்குமே முத்தசாபிஹுக்கு அர்த்தம் தெரியாது என்பது சரியான அர்த்தமா? இந்த 2 அர்த்தமும் இங்க இருக்க முடியாது. கிராமர் படி இருக்கலாமே தவிர இந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்யணுங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அந்த அர்த்தம் இஸ்லாமிய அடிப்படைக்கு சரியானதா? அகராதியில 2 அர்த்தம் இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைப்படி என்ன அர்த்தம் பார்க்கணும்ல. அகராதியில 2 அர்த்தம் இருக்கு, சரி, அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டாங்க அப்படின்றாலும் அகராதிப்படி அர்த்தம் வைக்க, அல்லாஹ்வும் அறிவான், அறிவு மிக்கவர்களும் அறிவார்கள், சாதாரண மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கிராமர் படி அதுவும் சரியான அர்த்தம் தான். கிராமர் படி சரியா இருந்தாலும் மார்க்கத்தின் படி சரியா, குர்ஆனுடைய அந்த கான்செப்ட் இருக்குல்ல அதன்படி எந்த அர்த்தம் சரி அப்படின்னா ஒரு அர்த்தத்துக்கு தான் நம்ம ஆகணும். குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் இந்த இடத்தில் என்ன அர்த்தம் செய்வது. இதுல இந்த மாதிரி வெட்டினாங்கல்ல, அல்லாஹ்வை தவிர யாரை அறிய மாட்டார்கள்ங்கிறது, அதுக்கு என்ன பெரிய ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா அங்க ஒரு மீம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. இல்லல்லான்னு பாத்தீங்கன்னா இல்லல்லாவுக்கு மேல உமா 3-7 வசனத்தை எடுத்தீங்கன்னா உமா யாலும் தாவியலோ இல்லல்லாவுக்கு மேல நினைஞ்சிருப்பாங்க, சின்னதா மீமும் போட்டிருப்பாங்க. இந்த மீமுக்கு என்ன அர்த்தம் டெபனேஷன் கொடுப்பாங்கன்னா வக்ஃப லாசிம், கண்டிப்பா நிறுத்தணும், இவங்களா போட்டுக்கிட்டது. இந்த மீமெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன்ல கிடையாது. இவங்க பின்னாடி இந்த வக்ஃபு கூட்டம் வக்ஃபு பின்னாடி உண்டாக்குனாங்கல்ல, இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. சில மீம் போட்டிருக்கு. மீம் யார் போட்டா 100-200 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, இதெல்லாம் முந்தில இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி போடுற வழக்கமெல்லாம் கிடையாது. சைட்ல போடுறது ஜீமு சாது இந்த மாதிரி அடையாள குறி போடுறாங்கல்ல, இதுகள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் உள்ள மூலப்பிரதிகள்லையோ அதுக்கு பிந்தி வந்த பல நூற்றாண்டுகளுடைய பிரதிகள் எல்லாம் கிடையாது. இந்த அஜமிகள் இங்கெல்லாம் வந்த பிறகு மக்கள் அவங்க தப்பா நிறுத்திடக்கூடாதுக்காக வேண்டி எந்த இடத்துல முடியுது நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மீமை போட்டுக்கிட்டாங்க. இதோட வாக்கியத்தை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி மீமை இவங்களா போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, பத்தியெல்லாம் மீம் போட்டு வச்சிருக்கு. நம்ம அல்லா போட்ட மாதிரி அல்லாவே மீமை போட்டு இல்லல்லாஹு மீமுண்டு அல்லா சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க, மீம் போட்டுருக்குங்கிறாங்க. மீம் போட்டுதான் தப்புங்கிறோம். முதல்ல இந்த ஒவ்வொரு எழுத்தும் போட்டு தப்பு, எந்த எழுத்து நிறுத்தணுங்கிறது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா குர்ஆன்ல 2 வகையான வசனம் இருக்குது. ஒன்னு என்ன முஹ்கம், இன்னொன்னு முத்தஷாபிஹ். முஹ்கம் சொன்னா ஒரு கருத்தை திட்டவட்டமா உறுதியா சொல்றது. அஹ்கம்னா உறுதியாக்கினான்னு அர்த்தம். முஹ்கம் என்றால் என்னது, உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், அதுல ஒரு அர்த்தம் தான் வரும், சரியா? இன்னொன்னு இருக்கிறது இலக்கியமா சொல்றோம்ல, இலக்கியமா சொல்லும் பொழுது நேரடியான அர்த்தம் ஒன்னா இருக்கும், ஆனா அதுல இருந்து நம்ம கருதக்கூடிய அர்த்தம் வேறையா இருக்கும். நேரடியான அர்த்தம் அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமா இருக்கும், ஆனா நம்ம அந்த அர்த்தத்தில் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஒருத்தன் வருவான், நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தியை நம்மள்ட்ட சொல்லுவான். அப்ப நம்ம என்ன செய்வோம், கொள்ளந்தருவுலையே ஊசி விக்கிறியான்னு கேட்போம். இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன, கொள்ளண்டா கொள்ளன் தான் அர்த்தம், ஊசின்னா ஊசின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல அது அர்த்தம், அவன் ஊசியா வித்தான், நமக்கு தெரிஞ்சது நம்மகிட்ட சொன்னாடா நம்ம என்ன செய்வோம், கொள்ளன் தான் ஊசி ரெடி பண்றான், ஊசி சப்ளை பண்றது அவன் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஊசி வேணுமான்னு விற்க முடியுமா? அதனால என்ன செய்யறது, கொள்ளன் தெருவுல ஊசி விற்கிறியான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், நாங்க சொல்லி தந்து எங்களுக்கு திருப்பி சொல்றியான்னு அர்த்தம். அப்ப நம்மள்ட்ட நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருப்போம், அவன் நம்மள்ட்ட என்ன செய்வான், உங்களுக்கு தெரியுமா செய்தியுமா? அப்ப நம்ம என்ன செய்வோம், கொள்ளந்தருவுல ஊசி விற்கிறான்னு கேட்போம். அப்ப இந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தம் வேற, இப்ப நம்ம சொல்லும் போது அர்த்தம் வேறையா போச்சு.
கொள்ளந்தருவுல ஊசி விக்கிறியாங்க அர்த்தம் இல்ல. நம்ம எந்த அர்த்தம் சொல்றோம்? எனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்றியான்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துறோம். சொல்லுக்கு அதான் அர்த்தம், சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்ல. கொள்ளந்தருவுல ஊசி விக்கிறதுக்கு ஊசிக்கு ஊசின்னு தான் அர்த்தம், கொள்ளனுக்கு கொள்ளன்னு தான் அர்த்தம், விக்கிறதுக்கு விக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம நாடுறோம் கிடையாது. அதுல இருந்து ஒரு கருத்துக்கு போய் அந்த கருத்து மாதிரி நீ செய்யறது இருக்குது அப்படிங்கிற. திருநெல்வேலிக்கு அல்வான்னு கேட்கறான்ல, இந்த அல்வா கொடுக்கறது திருநெல்வேலி தான் அல்வா அல்வா சப்ளை பண்றான். அல்வாவுக்கு ஃபேமஸானதா இருக்கு. அப்ப திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? திருநெல்வேலி அல்வான்னு அர்த்தம் கிடையாது. வேற என்ன அர்த்தம்? அதாவது தெரிஞ்ச இடத்துலயே அதை சொல்வதற்காக என்ன செய்வாங்க, அல்வா நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வந்து அல்வா கொடுக்குறீங்களான்னு அந்த அந்த அர்த்தத்துல சொல்றது அது. அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணமா சொல்றது இருக்குல்ல, இலக்கியமாக சொல்றது. இதை வச்சு என்ன செய்யலாம்னா, இது வந்து இந்த அர்த்தத்துக்கு சொல்றது அறிவாளிக்கு விளங்கிக்கிறோம். திருநெல்வேலிக்கு அல்வாண்டா இதுதான் சொல்றான். முட்டா பையில இருந்து என்ன செய்வான், திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படி வழங்குவான இல்ல, அறிவாளி கரெக்டா விளங்கிடுவான். இது இந்த நோக்கத்தில் இதை பயன்படுத்துறாங்க. கொள்ளந்தருவுல ஊசி கரெக்டா விளங்கிடுவான் யாரு, கொஞ்சம் விவரம் உள்ளவன். முட்டா பையில இருந்தான்னு வைங்க, அவன் என்ன செய்வான், கொள்ளந்தருவ ஊசி ஒன்னையும் காண கொள்ளந்தரு ஊசிங்கிறாங்க உளர்றாங்களா, நம்மள உளர்றா என்ன செய்வான் அவன் நினைச்சுக்கிடுவான். அல்லது என்ன செய்வான், அவர் ஊசி வித்துட்டு இருந்தார் பார்த்தேன்றான், அந்த சொல்ல வச்சு என்ன செய்வான், கொள்ளந்தருவுல ஊசி வித்துட்டு இருந்தார் நேரடி அர்த்தத்தில் விளங்கிட்டு போயிடுவான். யாரு, விவரம் குறைஞ்சவன். அப்ப இதுல விவரம் உள்ளவன் தான் இதை கரெக்டா விளங்கிடுவான். ஆனா வந்து 5 5 10ங்கிறீங்க, இது எல்லாரும் ஒரே மாதிரி விளங்குவான். தொழுகை நிலைநாட்டுங்கிறோம், ஒரே மாதிரி விளங்கிடுவான். உங்கள் மீது நோன்பு கடமை, நோன்பு கடமை நோன்பு கடமை, நோன்புக்கு நோன்புன்னு தான் அர்த்தம், கடமைக்கு கடமைன்னு தான் அர்த்தம், உங்களுக்கு உங்களுக்கு தான் அர்த்தம், மீதுக்கு மீதுன்னு தான் அர்த்தம். உங்கள் மீது நோன்பு கடமை, இது 2 அர்த்தம் தான் வருமா? சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் அந்த இடத்துல கொள்ளப்படுற அர்த்தமும். சரியா? அதான் முஹுக்கம்ங்கிறது. முஹுக்கம்னா என்ன, என்ன சொல்லுது நச்சு சொல்றது புரிஞ்சுக்கிறது முஹுக்கம். என்ன சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லுக்கு சொல் அந்த இடத்துல அர்த்தம் கொள்ளப்பட்டால் என்ன அர்த்தம், அது முஹுக்கம் அர்த்தம். முத்தஷாபிஹின்னா தஷாபுஹுண்டாலேயே அது வந்து ஒன்றை போல ஒன்று ஒப்பாக்குறதுன்னு அர்த்தம், குழப்புறதுன்னு அர்த்தம். இப்ப ஈசா நபிக்கு சிலுவையில் அறைய முயற்சி பண்ணாங்கல்ல, அது கூட அல்லாஹ் என்ன செய்யறான், உலகின் சுப்பிகளும் அவங்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டுச்சு, இவர் மாதிரி வேற ஆள் கொண்டு விட்டாச்சு, வேற ஆள், குழப்புறது, குழப்பி விடுறன்னு அர்த்தம். அப்ப குழப்பி விடக்கூடிய வகையில் அமைந்த வசனங்களும் இருக்கிறது. இது குரான்ல மட்டும் இல்ல, இது ஹதீஸ்ல மட்டும் இல்ல, என் பேச்சு உங்க பேச்சுல எல்லாம் இருக்கும். நம்ம கூட நேரடியான அர்த்தத்தில் என்ன செய்வோம் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஒரு மனிதனை பற்றின வீரமா இருந்தா என்ன சொல்லுவீங்க, சிங்கம், அவர் சிங்கத்தான், நல்ல சிங்கம் அப்படிம்பீங்க, சிங்கமாவன். அப்ப சிங்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சிங்கம் தான் பொதுவா. இந்த இடத்துல என்ன அர்த்தம் இல்ல, சிங்க அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதனை பார்த்து நம்ம சொன்னதுனால சிங்கத்துக்கு என்ன அர்த்தம், ஒருத்தன் எப்படி விளங்கிடுவான், அவனை சிங்கம்ட்டாங்க, அவனுக்கு வாழு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, படையெல்லாம் இருக்குது அப்படின்னு விளங்குவான். விவரம் கட்டவனா இருந்தா, விவரம் உள்ளவனா இருந்தா என்ன செய்வான், இது சிங்கம் வீரத்துக்கு உதாரணமா சொல்லப்படுகிறது, இவன் ஒரு வீரமா இருக்கிறான், அதனால இவனை போட்டு என்ன செய்யறாங்க சிங்கம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு கை நீளங்கிறோம், கை நீளம்னா வளர்ந்து பார்க்கணும்னு அர்த்தமா, அப்படி விளங்கிடுவான். ஒருத்தன் கை நீளம் என்ன செய்வான், அவர் கை நீளமாங்க, பெரிய கையாமுங்க, 8 அடி இருக்குமாங்க அப்படிமா. ஒருத்தன் விளங்காதவனா இருந்தா, நம்ம ஒரு ஆளை பார்த்து என்ன செய்யறோம், அவருடைய கை நீளம்னு சொன்னா நீளம்னே விளங்கிடுவான். யாரு, இந்த இலக்கிய ரசனை இல்லாதவன். இலக்கியம் அறிஞ்சவன் என்ன செய்வான், கை நீளம்னா திருடன் அவன் பொருளை தாண்டி அடுத்த ஆளுக்கு போறான்ல, அதனால நீளம்ங்கிறது. கை நீளம்னா அர்த்தம், திருட்டு பயலுக்கு சொல்லுவாங்க அரபியில கை நீளம்னு, வள்ளல் தன்மைக்கும் சொல்லுவாங்க, அவர் கை ரொம்ப நீளமானதுன்னு அள்ளி அள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லிக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா எந்த அர்த்தம் நம்ம சொல்லல, கையுடைய அளவே நீளம்னு நம்ம சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, எனக்கு பிறகு உங்கள யார் முதல்ல மௌத்தா போவார்னு சொன்னா மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மனைவிமார்களாகிய உங்களில் எனக்கு பிறகு யாரு முதல்ல மௌத்தா போவாங்கன்னா அத்துவலு குன்ன எதா, கை பெருசா உள்ள ஆள் தான் என்ன செய்வாங்க மௌத்தா போவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் பிறகு கை அளந்து வந்து பாக்குறாங்க, யார் கை பெருசு யார் கை பெருசுன்னு. கடைசியில பார்த்தா அவ ஜெயினப் தான் முதல்ல மௌத்தா போவாங்க, ஆனா அவங்க கை பெருசு கிடையாது, வள்ளல் தன்மை கூட்டினவங்க. கை பெருசுன்னா என்ன அர்த்தம், ரொம்ப அதிகமா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அந்த வகையில கை நீளம். அதாவது வச்சுக்கிட்டு இருக்காம தன் பக்கம் இழுத்து கொள்ளாம கைய அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக நீட்டுவதற்கு என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப அது சரியான அர்த்தத்தில் உள்ள பின்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சு, அத்தனை மனைவிமார்களுக்கு வழங்கல, எல்லாரும் என்ன விளங்கிட்டாங்க, நீளமா உள்ள மனைவி சவுதாவா யாரோ அவங்கள தான் முதல்ல மௌத்தா போவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சிருந்தா கை நீளமா இல்லாதவங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்பதான் விளங்குது, இந்த அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, தாராளத்தன்மை வள்ளல் தன்மை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஜெயினப்புக்கு ரொம்ப என்ன செய்வாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது அப்ப இதான் முத்தசாபிங்கிறது. கை நீளம்னா கை நீளம் கம்பி நீட்டிட்டாங்கிறோம்,
கம்பி நீட்டிட்டான்னு ஒருத்தன் கிராமத்துல கம்பியை நீட்டுறான், எந்த கம்பியை நீட்டினான்னு கேட்பான். நம்ம என்ன கம்பி நீட்டுறா அர்த்தம் தப்பிச்சு போற, ஜெயில தப்பிச்சு போறான்ல, ஜெயிலில் இருந்து கம்பி என்றதுமா கம்பி நீட்டுறதுமா. கம்பி என்றிட்டு இருக்கான அர்த்தம் ஜெயில இருக்கான்னு அர்த்தம். ஏன் அப்ப கம்பி என்றதுக்கு அது அர்த்தம்? கம்பினா கம்பி, என்றதுன்னா என்றது. இரும்பு கடையில பேசிக்கிட்டா என்ன அர்த்தம்? கம்பி எண்ணுகிறான்னா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு இரும்பு கடையில போய் அந்த கம்பியெல்லாம் என்னடான்னு அர்த்தம்? ஒன்னு ரெண்டு அந்த அர்த்தம் அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல என்ன செய்யறோம்? கம்பி எண்ணிட்டான் அப்படிங்கிறோம். அப்ப கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவனை ரூம்ல அடைச்சு போட்டுறாங்க, வேற எந்த இதுவும் இல்ல, இந்த கம்பியே பார்த்துட்டு இருக்கானா அதையும் எண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி. அவன் எப்ப பார்த்தாலும் ஒன்னதான் செஞ்சிட்டு இருப்பான். பார்த்தா என்ன தெரியும்? கம்பி என்றாம் போல இருக்குது. அப்படி ஒரு உதாரணம் கொடுத்து என்ன செய்யறது? கம்பி எண்ணுகிறான் சொல்றாங்க, ஜெயில இருக்கிறான் அர்த்தம். வணங்குதா? கம்பியை நல்லா வளைச்சு வரி தப்பிச்சு போயிட்டான்னா கம்பி நீட்டிதான் அர்த்தம். கம்பி நீட்டுதான் அர்த்தம். கம்பியை நீட்டி என்ன செய்யறது? தப்பிச்சு ஓடி போயிடுறது. அந்த மாதிரி கம்பி நீளமாக்கினா இடவெளி கிடைச்சிரும்ல, அந்த மாதிரி கம்பியை நல்லா வளைச்சி விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான்னா கம்பி நீட்டுன்னு அர்த்தம். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போகும் தப்பிச்சு ஓடுவானே, அவனும் கம்பி நீட்டுதான் சொல்லுவான். அவன் கம்பியெல்லாம் நீட்டி இருக்க மாட்டான். போலீஸ்காரன் கையில இருக்கும்போது வெளியே கொண்டு வரும்போது தப்பிச்சு ஓடி போயிருப்பான். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க? கம்பி நீட்டி விட்டான் அப்படிம்பாங்க. அப்ப இந்த கம்பி நீட்டு இருக்குதா அர்த்தம்? நேரடி அர்த்தம் அது கிடையாது. அப்ப எல்லா பாஷையிலையுமே இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்கிறது. சொற்கள், வாக்கியங்கள் அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது. ஒரு பொருளைத்தான் தரும் என்ற மாதிரி வார்த்தையும் இருக்கிறது. இப்ப இரு பொருள் ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தையில எவனும் என்ன செய்ய முடியாது? குழப்பம்லாம் பண்ண முடியாது. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோன்பு கடமை இல்லைன்னு அர்த்தம் சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தமோ அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு வந்து வேற யாரும் வியாக்கியானம்லாம் கொடுக்க வேண்டியது கிடையாது. அப்ப இந்த மாதிரியான முஹக்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, திட்டவட்டமாக ஒரு செய்தியை சொல்லக்கூடியது. அது அதே நேரத்தில் இலக்கியமா சொல்வதும் மனிதனுடைய ஒரு வழக்கமா இருக்கிறதுனால அந்த மாதிரி என்ன செய்யப்படும்? இலக்கியமாவும் நம்ம பேசுற மாதிரி ரசூல்லா பேசியிருக்கிறாங்க, ரசூல்லா பேசுற மாதிரி அல்லாவும் பேசியிருக்கிறான் குர்ஆன்ல. அப்படியான வசனங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி வசனங்களை எடுத்தால் தப்பான அர்த்தத்தை கொண்டு போறவன் என்ன செய்வான்? தப்பான அர்த்தத்தை கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போகலாம்? உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்? 100ங்கிறான். வேதமும் வந்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு 100 வந்திருக்கிறது அப்படி 100 ஒளிங்கிறான். 100னா ஒளி. இப்ப ஒளினோட என்ன செய்யறான்? என்ன வழங்கிடுவோம்? ரசூலுல்லாஹ் பத்தி எல்லாம் ஒளிங்கிறான். ஒளினா என்ன அர்த்தம்? வெளிச்சம்னு நேரடி அர்த்தம். இந்த இடத்துல அதான் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் இருட்டுல உங்களை போட்டா வெளிச்சம் பிரைட்டா அந்த ரூம் வெளிச்சமா இருக்குன்னு அர்த்தம் ஆகுமா? அவங்க வெளிச்சம்னா தான் அர்த்தம். ஒரு ஆளை பிடிச்சி வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வருமா? அப்படி வராது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது விரல்ல குத்துவாங்க. அதே வெளிச்சமா இருந்தா என்ன செய்ய வேண்டியதில்ல, குத்த வேண்டியதுல கரெக்டா தெரியும், மடைக்கலாம் தன்னால. ஏன் விரல்ல குத்துறீங்கன்னு கேட்டா, ஒல் புயூத் இதன் லைஸ பிஹா மிஸ்பாஹுன், அந்த காலத்துல வீட்டுல விளக்கு இல்ல, அதனால ரசூலுல்லாஹ் சஜிதா செய்ய போகும்போது என் விரல்ல குத்துவாங்க, நான் மடைக்கிருவேன். அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி சொல்றாங்கல்ல, அப்ப நான் என்ன வாயில வெளிச்சமா இல்லைன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன வரல? வெளிச்சம்லாம் வரல. வெளிச்சம்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, நேர் வழியை வெளிச்சம்பாங்க. நேர் வழி காட்டக்கூட என்ன செய்வாங்க? நம்ம வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வழிகேட்டை இருட்டுமாங்க. வழிகேடு கெட்ட கொள்கைகளை இருட்டு என்றும் நல்ல கொள்கைகளை வெளிச்சம்னு சொல்வது என்ன இருக்கு? எல்லா மொழிகள்லையும் உள்ளதா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன அர்த்தம்? முத்தசாபிகின்ற அர்த்தம். முத்தசாபிகின்ற சொன்னாலேயே ஒன்று போல ஒன்று இருக்கும், இரண்டு அர்த்தம் தந்து என்ன செய்யும்? குழப்பும். ஆனா அறிவாளிகளுக்கு கரெக்டான அர்த்தம் விளங்கு, அறிவாளிகளா இல்லைன்னா என்ன செய்யும்? சரியான அர்த்தம் விளங்காது. நல்ல நோக்கத்துல பாக்குறவனுக்கு சரியான அர்த்தம் விளங்கு, அவன் வந்து கூறுகட்ட மாதிரி பார்த்தானா என்ன செய்யும்? அவனுக்கு சரியா விளங்காது. இவன் என்ன செய்யறான்? நம்மால ரசூலுல்லாஹ் வெளிச்சம் சொன்னவன என்ன செய்யறான்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் நடந்தார்களே ஆனால் அந்த தெருவே எப்படி பிரைட்டா இருக்கும் இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி எழுதிருக்காங்க நெசமாவே. இந்த அந்த இருக்கு அது மாதிரி பேசி பயான்ல பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வெளிச்சத்துக்கு எப்படி அர்த்தம் செஞ்சுட்டான்? வெளிச்சம்னு அர்த்தம் செஞ்சுட்டான். ரசூலுல்லாஹ் ரோட்ல போனாங்கன்னு அப்படி இந்த தெருவே நெஞ்சிறேன் 1000 வாட் பல்ப் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த காலத்து அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி என்ன செய்யும்? தெருப்புறம் அப்படி பிரைட்டா வெளிச்சமாகி விடும்ங்கிறான். இதே அல்லாஹ் சொல்றான். இப்படி வெளிச்சமா அந்த அவன் மறக்க போறான் காபீர்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே ஏத்திருப்பானே. தெருவில் போகும்போதே வெளிச்சமா இருந்தா இவரு தகட தூதர் வேற என்ன ஆதார வேண்டி இருக்குன்னு இருப்பானே. அப்ப கருத்து நல்ல கருத்து சொன்னாருங்கிறது அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னது? இரண்டு அர்த்தம் தரக்கூடியது. இரண்டு அர்த்தம் தரக்கூடியவைகள் வந்து இலக்கியத்தில் என்ன இருக்கு? இரட்டுற மொழிதல் இருக்கிறது. புகழ்ற மாதிரி என்ன செய்யறது? இகழ்றதுன்னு இருக்கிறது. அப்ப புகழ்றதுக்கு தான் அவன் சொல்ற மாதிரி வார்த்தையை பார்த்தா
புகழ்ற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள அர்த்தம் என்னமா இருக்கு, வேற வஞ்ச புகழ்ச்சிங்கிறான்ல. வார்த்தையை பார்த்தா புகழ்ற மாதிரி இருக்கு. இதுல பார்த்தா இப்ப நம்ம சொல்றோம் தன்மானம் காத்து விட்டார்கள், இது என்ன அர்த்தம்? தன்மானம் காத்து விட்டாருங்கள வார்த்தை புகழுக்குரிய வார்த்தை, விஷயம் என்னவா இருக்கு, ஈகழுக்குரியதா இருக்குது. வார்த்தையை பார்த்தா என்னவா இருக்கு, நல்ல அவன்கிட்ட எது இல்லையோ ஒரு ஒன்னா நம்பர் கஞ்சனா இருக்கான்னு வைங்களேன், அவர் பாரி வள்ளல் அப்படிங்கிறது. அப்ப பாரி வள்ளல்ங்கிற வார்த்தை புகழுக்கு உரியதுதான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், உலகத்துக்கே தெரியும் கஞ்சண்டு, அவனை போய் பாரி வள்ளல்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க, கிண்டல் பண்றோம், கிண்டலுக்கு சொல்றோம் அப்படின்னு என்ன செய்யறது, அது மாதிரி சொல்றதுக்கு இது மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நேர் முரணான அர்த்தம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அந்த உள்ளதும் போச்சுடா உள்ள கொண்டாம்பன்ல, உள்ளதும் போச்சுடா உள்ள கொண்டா தெரியுமா இல்லையா, அது கூட ரெண்டு அர்த்தம் உள்ளதுதான். என்ன ரெண்டு அர்த்தம் உள்ளது, ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு கண்ணு இல்ல, ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒன்றரை கண்ணு இருப்பாங்க இல்ல, ஒரு கண்ணு நல்லா இருக்குது, இன்னொரு கண்ணு என்ன இல்ல, நல்லா இல்ல, முக்கா கண்ணா இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன செய்யறான், ஒரு அஜத்திட்ட போய் துவா செய்ய சொல்றான், இந்த கண்ணு இந்த மாதிரி இருக்கு துவா செய்யுங்க. அவர் என்ன செய்யறாரு, யாரெல்லாம் அந்த ரெண்டு கண்ணையும் ஒரே மாதிரி ஆக்கிரு அப்படின்ட்டாரு. அப்ப என்ன ஆச்சு, அந்த கண்ணு இந்த கண்ணு ஆயிடுச்சு, எந்த கண்ணு மாதிரி, நுள்ள கண்ணு மாதிரி நல்ல கண்ணு ஆயிடுச்சு. அவர் என்ன நினைச்சு கேட்டிருக்காரு, அந்த நல்ல கண்ணு மாதிரி இது அவனு கேட்டிருக்காரு. அப்ப சொன்னா உள்ளது போச்சுடா நுள்ள கண்ணாரு, ஏற்கனவே ஒன்னாச்சு ஒழுங்கா இருச்சா இல்லையா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், அந்த அந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு ஆவட்டும் ரெண்டு அர்த்தம் இருக்கா இல்லையா. ஒருத்தன் ஒரு கண்ணு மோசமா ஒரு கண்ணு நல்லா இருந்துச்சு சொன்னா, இவர் ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி ஆவட்டும் ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்கு. இந்த கண்ணு மாதிரி அந்த கண்ணு ஆவட்டும் அர்த்தம் இருக்குது, அல்லது அந்த கண்ணு மாதிரி இந்த கண்ணு ஆவட்டும் அர்த்தம் இருக்கு. நல்ல கண்ணு மாதிரி கெட்ட கண்ணு ஆவட்டும் வச்சுக்கலாம், கெட்ட கண்ணு மாதிரி நல்ல கண்ணு ரெண்டு அர்த்தம் இருக்கா இல்லையா. அப்ப இது மாதிரியான ஒரு ரெண்டு அர்த்தம் வரக்கூடியது எல்லாம் இவன் இப்படி விளங்கிறான், ஒருத்தன் அப்படி விளங்கிடுவான். ஒருத்தன் என்ன செய்வான், ஒரு துவா செய்யணும், அவன் எதை சொல்லியிருப்பான், நல்லது தானே சொல்லியிருப்பான், கெட்டு போறதுக்காக சொல்லியிருப்பான். அப்ப இந்த அர்த்தம் தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரி எல்லாம் சொற்கள்ல எல்லா பாஷைகள்லையும் இது இருக்குது. இதுதான் முத்தசாபிங்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, விளங்கவே செய்யாத, அதான் முத்தசாபிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இவங்க வாதப்படி எப்படி வரும், ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், முத்தசாபிஹி வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்றால் குர்ஆன்ல அப்படியான வசனங்கள் இருக்குதா? யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் இதுக்கு மக்களுக்கு தரணும். யாருக்கும் தெரியாதுன்னா யாருக்கு வரும், ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு இருக்கு. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னா ரசூலுல்லாஹ் கூட அதுக்கு அர்த்தம் தெரியாது, ஜிப்ரீல் கூட தெரியாது, கொண்டு வர்றாருல அவர் கூட என்ன செய்யாது, அர்த்தம் தெரியாது. ஏன், அல்லாஹ்வை தவிரன்னு வந்துருச்சுல. அல்லாஹ்வை தவிர ஒருத்தருக்கும் தெரியாத வசனங்களும் குர்ஆன்ல இருக்கின்றன அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சர். உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறார்னு சொன்னா அது உளறல் தானே சொல்லுவாங்க. எவருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நபரு கூட ஒரு வசனம் விளங்கலன்னு சொன்னா அவன் அதுக்கு பேர் என்னது, உளறல் தான் அது. அப்ப இது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒருத்தருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிற வசனங்களும் இருக்கின்றன, அல்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களும் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிகிற வசனத்துக்கு பேர் முஹ்கமு, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச வசனத்துக்கு பேர் என்னது, முத்தசாபின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அந்த அர்த்தம் இல்ல, இந்த வாவுக்கு இன்னும் தான் அர்த்தம் கொடுத்து அப்படிதான் சேர்க்கணும் என்று நம்ம வாதிடுறோம். நம்ம வாதிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காரணம் நிறைய இருக்கிறது. இந்த அர்த்தம் தான் சரி என்பதற்கு காரணம் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு காரணமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டது. குர்ஆனை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுகிறது, இது அரபு மொழியில் இருக்கிறது, அரபு மொழியிலையும் தெளிவான மொழியில் இருக்கிறது. அப்ப ஒரு மொழியில் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த மொழி பேசுற உங்களுக்கு வழங்கமா வழங்காதா, அது எப்படி விளங்காம இருக்கு. ஒரு மொழியே இல்லாட்டிதான் உங்களுக்கு நான் தமிழ்ல என்ன சொன்னாலும் உங்களுக்கு வழங்குமா இல்லையா. உங்க யாருக்குமே வழங்கல தமிழ்னு அர்த்தம். உங்க யாருக்குமே நான் பேசுவது விளங்கலன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு விளங்கி ஒரு ஆளுக்கு விளங்காம இருந்தா அது ஒரு கணக்கு. தமிழ் பேசுற 4.5 கோடி 7.5 கோடி மக்கள்கிட்டையும் போய் நான் ஒண்ணு சொல்றேன் விளங்கலாங்க, அப்ப என்ன அர்த்தம், அது தமிழ் இல்லைன்னு அர்த்தம். தமிழா இருந்தது விளங்கி இருக்குமே. அப்ப தமிழ் மொழியாக இருக்குமே, ஆனால் அந்த மொழி பேசுற எல்லாருக்கும் விளங்காட்டாலும் யாருக்காவது விளங்கிடணுமா இல்லையா. சில வார்த்தைகள் ரேரா பயன்படுத்துவாங்க, அரிதா பயன்படுத்துவாங்க. சில வார்த்தை பரவலா பயன்படுத்துவாங்க. பரவலா பயன்படுத்துறது எல்லாருக்கும் தெரியலாம், அரிதா பயன்படுத்துறது கொஞ்சம் பேருக்கா தெரியணுமா இல்லையா.
ஒரு நபரு கூட ஒரு சொல்லு விளங்கவில்லை என்று சொன்னால் அப்ப என்னவாகுது? அது வேற லாங்குவேஜ்ல வந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்ல வந்திருக்குன்னு சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா தெளிவான அரபு மொழியில வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 26ல 195 எடுத்து பாருங்க, 12ல 2, 20ல 113, 39ல 28, 4ல 3, 42ல 7, 43ல 3, 43ல 44 இவ்வளவு வசனங்களையும் தெளிவான அரபு பாஷையில் இதை இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிலிசானின் அரபியின் முபீன். அப்ப தெளிவான அரபி பாஷையில இறக்கி இருக்கும் பொழுது குர்ஆன்ல உள்ள எல்லாமே ஒரு பாஷையில் ஒரு மொழியில் இருக்கிறது. ஒரு மொழியில் இருக்கிறதாக இருந்தால் அந்த மொழி பேசுறவங்களுக்கு விளங்கினா தானே மொழியில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த மொழியில் இருக்குன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அது எப்படி விளங்காது? எப்படி இருக்கு? ஒருவருக்குமே விளங்காது இருக்கும்னா என்ன அர்த்தமாயிரும்? அப்ப யாருக்கும் தெரியாத உலகத்தில் இல்லாத அல்லாஹ்வா ஒரு பாஷையை உண்டாக்கி அது மாதிரி சில வசனங்கள் அருள் இருக்கிறான்டா தான் இது பொருந்தும். அப்படி ஏதாவது குர்ஆன்ல இருக்குதா? வேற மொழியில உள்ளது எந்த மொழின்னு சொல்ல முடியாது. வேற மொழியில இருந்தா கூட வேற மொழிக்காரனுக்கு விளங்கி போயிடும். அது குர்ஆன்லயே 4 வார்த்தை தமிழ்ல இருந்துச்சுன்னு வைங்க, அவனுக்கு விளங்காட்டா நமக்கு விளங்கி போயிருமே. அப்படி எந்த மொழியிலையும் உலகத்துல இருக்கிற எந்த பாஷையிலையும் வராம அல்லாஹ்வுக்கு மட்டுமே அவனா உருவாக்கி கொண்ட ஒரு பாஷையில அவன் அருளினான் என்று சொன்னால் அப்ப என்னவாகும்? அது இருக்கணும். அது எது? அரபு மொழி இல்லாமல் யாருக்கு விளங்காமல் இருக்கிற அந்த வசனம் எதுன்னு கேட்டா ஒண்ணுமே. அப்ப அனைத்து அரபு மொழி தான். அனைத்துமே அரபு மொழியில அருளப்பட்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் விளங்காத விஷயம் இருக்குன்னு சொன்னா என்னவாயிரும்? அது பொய்யாகிவிடும். இதை மறுத்துருது. குர்ஆன்ல உள்ள அரபு மொழி கிராமர் பிரகாரம் அரபு மொழியில் அர்த்தம் செய்யத்தக்க விதமாகத்தானே செய்கிறது. எல்லா வசனங்களுமே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். 1வது பாயிண்ட். 2வது என்னன்னு கேட்டா அப்ப அன்றைக்கு எதிரிகள் காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யாக்குறதுக்கு பலவிதமான வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் விளங்காம உளறா இருந்த அர்த்தம். விளங்காம சொன்னா அதுக்கு பேர் என்ன? உளறா இருந்தா அர்த்தம். விளங்காம மக்கள்கிட்ட வாசிங்கிறார் ஒருத்தர் வழங்காது. அப்ப என்ன பேர் வச்சிருப்பான்? கிறுக்கம் பைத்தியக்காரன் இருப்பான். அப்ப அவனை எடுத்துக்காட்டி எந்த காலத்திலேயாவது பொதுவா கிறுக்கம் பைத்தியக்காரன் சொன்னானே தவிர இந்த வசந்த சொல்லி காட்டு பாத்தீங்களா முகமது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கிறுக்கன் யாராவது சொன்னானா? ஒரு வசனத்தையாவது சொன்னானா? விளங்காத ஒன்று இருந்தால் நம்ம வேணா நம்பிக்கையில நம்பிட்டு போயிருவோம். நம்பினவர்கள் நம்பிடுவாங்க. நம்பாதவன் என்ன செய்வான்? அதை வச்சு உளர்றாரு. என்னங்க எந்த பாஷையிலையும் இல்லை, என்ன சொல்றாருன்னு விளங்கவே இல்லை, மரகலண்டவர்கள் தான் அந்த மாதிரி பேசுவார்கள் தான் அவன் எடுத்துக்கிறான். அவன் ஒரு யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னு சொன்னா மக்கள் எப்படி எடுத்துக்கிறான்? கிறுக்கம் உளர்றான் அப்படித்தான் எடுத்துக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதத்தை சொல்லும் பொழுது இதை பொய்யாக்குறதுக்கு பலவிதமான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்ட அன்றைய எதிரிகள் ஒரே ஒரு வசனத்தையாவது காட்டி பாத்தீங்களா இதுல என்ன சொல்றாங்க விளங்குதா உங்களுக்கு? உளர்றாரு பாத்தீங்களான்னு ஒரு வசனத்தை விமர்சனம் பண்ணானா? பண்ணலங்கிறது என்ன விளங்குகிறது? விளங்காதது அதுல இல்லைன்னு விளங்குறது. விளங்காத யாருக்கும் விளங்காது இருக்குமையானால் அது போதும் இந்த குர்ஆன் அன்றைக்கு பொய்யாக்கி இருப்பதற்கு, அது போதும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, அது போதும் இஸ்லாத்துக்கு எவன் வராம இருப்பதற்கு. அதை வச்சு வராம இருந்திருப்பாங்க. விளங்காத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் 10 விஷயத்தை நான் விளங்குற மாதிரி சொல்றாங்க, 2 விஷயம் யாருக்கும் விளங்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? லூசுன்றீங்க. லூசுங்கிற ஆதாரத்தோடு லூசா போயிடும். பொதுவா லூசுன்னு சொல்லத்தான் செஞ்சான் ரசூலுல்லாஹ். நபிமாரெல்லாம் சொன்னான், அது ஆதாரமற்ற முறையில சொன்னான். இப்படி 2 உளறிட்டோன்னு வைங்களேன், அப்ப என்ன செஞ்சிருப்பான்? ஆதாரத்தோடு நிரூபிச்சிருப்பான். லூசுன்னு பத்தியெல்லாம் லூசுன்னு கேட்டீங்களா? இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருக்கும் புரியாம எந்த பாஷையில உளறாரு பாத்தீங்களான்னு இருப்பானா இல்லையா? அப்ப யாருக்குமே விளங்காத விஷயம் குர்ஆன்ல இருக்குன்னு யாராவது சொன்னால் அவர்கள் குர்ஆன் என்ன செய்யறாங்க? இழிவுபடுத்துறாங்க. குர்ஆன்ல விளங்காத இருக்குன்னு சொன்ன போது என்ன செய்யறாங்க? இழிவுபடுத்துறாங்க என்பதை 2வது விஷயமா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா விளங்காத விஷயம் இருக்குங்கிறான்ல, அது எதுன்னு அவன்கிட்ட கேளுங்க. அவன் தான் சொல்றான் இது முஹ்கம் விளங்கு, முத்தஷாபிஹ் என்ன செய்யாது? விளங்காது. அல்லாஹ்வுக்கு தான் விளங்குங்கிறான். சரிப்பா, வாழ்த்துக்கு ஒத்துக்குறோம். எது விளங்காத லிஸ்ட் சொல்லு. அப்பதான் நான் தவிர்த்துக்கலாம். நம்ம விளங்காதுக்கு ஒரு பட்டியல் தரணுமா இல்லையா? விளங்காதுங்கிறீங்க, அது எதெல்லாம் விளங்காது சொல்லு. இந்த அவ்வளவு வசனங்கள்ல விளங்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு கேட்டா ஊர் பையன் வாய் திறக்க மாட்டாங்களாம். விளங்காதுன்னு சொல்றானே தவிர அது வசனம் எதுலாம் விளங்காது? இந்த அலிஃப் லாம் மீம் தவிர
அது ரெண்டாவது, அது விளக்கம் பின்னாடி சொல்லுவோம். அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாதுன்னு வரும். இதை தவிர வேற எதையாவது சொல்லுவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறான் சொல்லி இதுதான் இது முத்தசாபிஹி, இது நமக்கு விளங்காது அப்படின்னு ஒரு வசனத்தை பற்றி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாருங்க எல்லா தர்ஜுமாவிலையும் இங்க வேற தர்ஜுமா ஏதாவது இருக்கா? இல்ல. நீங்க எடுத்து பாருங்க, ஜான் ட்ரஸ்ட் எடுத்து பாருங்க, நிஜாமுதீனுடைய தர்ஜுமா எடுத்து பாருங்க. யார் தர்ஜுமா? ஜான் ட்ரஸ்டா ஐஎஃப்டியா? எதை வேணாலும் படிச்சு பாருங்க. 3 ஏழுக்கு இல்ல அர்த்தம் 3 7 வசனத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் முடிச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் முடிச்சிருக்கான். எந்த தர்ஜுமா அப்படித்தான் முடிச்சிருக்கான். எல்லா தமிழாக்கத்திலும் என்ன பண்ணிருப்பான்னா அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அந்த சென்டென்ஸ் அங்கே முடிச்சிருவான். எந்த ஜான் ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, ஐஎஃப்டியா இருந்தாலும் சரி, நிஜாமுதீன் மொழிபெயர்ப்பா இருந்தாலும் நம்ம தமிழாக்கம் தவிர அனைத்து தமிழாக்கத்திலையும் வாக்கியத்தை அங்க முடிச்சிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர யாரும் வழங்க மாட்டாங்கிற அவன் கொள்கைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருந்தா அவன் ஏன் எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் செஞ்சான்? தமிழாக்கம் போடுறான்ல, என்ன செய்யணும்? காலியா விட்டுருக்கணும்ல. ஒரு 25 வசனத்தையா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வழங்காது அனைத்துக்கும் அர்த்தத்தையும் செஞ்சு விட்டு ஒரு வசனமா எம்டியா விட்டுருக்கான்னு கேளுங்க. அவ்வளவு வசனத்துக்கு அர்த்தத்தை செஞ்சு விட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ்வை தவிர யாருக்கு விளங்காது இருக்குங்கிற அவனுக்கு விளங்கி இருக்கப்ப அல்லாஹ்வை தவிர யாருக்கு விளங்கான்னு சொல்றான். ஆனா எனக்கு விளங்கும்னு காட்டுறான். என்ன இது முரண்பாடு? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் விளங்காதுங்கிறது உன்னுடைய அர்த்தமா இருந்தால் அது உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதை சொல்றவனுக்கு என்ன செய்யணும்? அதுல நம்பிக்கை இருக்கணும். அவனுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன அர்த்தம் செய்யும் போது ஆகா இது நமக்கு விளங்காதாச்சுன்னு ஒரு பக்கத்துக்கு ஒண்ணு விட்டுருக்கணுமா இல்லையா? ஒரு ஜுசுவுக்காவது ஒண்ணு விட்டுருக்கணுமா இல்லையா? அப்ப மொத்த குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலயாவது இது எங்களுக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது என்று சொல்லியிருக்கிறானா? அனைத்து வசனத்துக்கு அர்த்தம் செய்யலாம். அம்புட்டு பேரும் நம்ம தான் அனைத்து வசனத்துக்கு அர்த்தம் செய்யலாம். ஏன் நமக்கு விளங்கும்னு சொல்றோம்? நம்ம என்ன செய்யறோம்? எல்லா வசனமும் விளங்குறதுக்கு தான் அல்ல தந்திருக்கிறான். குர்ஆன விளங்காம இருப்பதற்கு நமக்கு தரல அப்படிங்கிறோம். அவன் விளங்காதுன்னு சொல்லக்கூடியவன் ஏன் அனைத்துக்கு அர்த்தம் செஞ்சான்? அதே மாதிரி தப்சீர்ல அரபிலையும் பாத்தீங்கன்னா எல்லா வசனம் தப்சீர் எழுதி வச்சுக்கிறாங்க. அரபிக்கு சில வசனங்களை குறிப்பிட்டு இது நமக்கு நம்ம இதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு எந்த தப்சீர்லயாவது இருக்குதா? எந்த லாங்குவேஜ் எந்த மொழியில மொழிபெயர்த்த குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் அனைத்துக்கும் தான் அர்த்தம் செய்யறான். எல்லா வசனத்துக்கும் பொய் தான் சொல்வதில் பொய்யா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் என்ன சொல்றேனோ அதை நானே மீறினால் அர்த்தம் தப்புன்னு தான் அர்த்தம். அல்லாஹ்வை தவிர யாருக்கு விளங்க மாட்டார்கள் சொல்வதில் அவன் பொய்யனா இருக்கிறான். அனைவரும் பொய்யர்களா இருக்கிறார்கள். அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? எழுதுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? விளங்கும்னு சொல்றோம். சிந்திச்சா விளங்கும், மேலோட்டமா விளங்கும், சிந்தித்தால் விளங்கும். 2 வகை இருக்குன்னு சொல்றோம். நம்ம அனைத்துக்கு நம்ம மொழிபெயர்க்கலாம். இப்ப இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்க மொழிபெயர்ப்பை நமக்கு எதை காட்டுது? விளங்காது இல்லைன்னு காட்டுது. ஒரு அவசரத்துல என்ன செய்யுங்க, தனித்தனியா ஒரு வசனமா அர்த்தம் சொல்லி கேளுங்க, அர்த்தம் சொல்லுவாரு. எந்த வசனத்துக்கு கேட்டா என்ன செய்வாரு? அர்த்தம் சொல்லுவாரு. இல்லம்மா இது முத்தசாபிஹிமா, இதெல்லாம் நம்ம அர்த்தம் செய்யக்கூடாது ஒன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப குர்ஆன்ல உள்ள எல்லா வசனத்துக்கும் தஃப்சீர் எழுதுகிறார்கள், எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்த்து கொண்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச வசனம் இருக்குன்னா அது எது சொல்லு? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச வசனம் எது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச நமக்கே அவன் சொல்றான், அவன் வச்சுக்கிற வேண்டியானே? அல்லாஹ்வுக்கு தான் அது தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுன்னு அதை போய் நம்மகிட்ட சொல்லணுங்கிறேன். அல்ல வேலையத்தது செய்வானா? அல்ல என்ன செய்ய மாட்டான்? வீணானதை செய்ய மாட்டான். வேலையத்த வேலையை என்ன செய்ய மாட்டான்ல? செய்யவே மாட்டான். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஹக்கீம், தேவையானது பயனுள்ளதான் செய்வான். இப்ப நம்மள்ட்ட அல்லாஹ் பேசுறான். நம்மள்ட்ட பேசும்போது நமக்கும் புரியாத, உலகத்தில் எவனுக்கும் புரியாத ஒன்றைய நம்மள்ட்ட பேசுறான்ல. நம்ம செய்ய மாட்டோம். அப்படி நம்மளே செய்ய மாட்டோம், எந்த ஒரு மனுஷனுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கிறுக்குத்தனத்தை அல்லாஹ் செய்யறாங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? அவங்க சித்தரிக்க பாக்குறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அது போக முத்தசாபிகிற என்னன்னு கேளுங்களேன், அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். முத்தசாபிகிற என்னடா, முத்தசாபி வசனம் எதுண்டா? நம்ம முத்தசாபி நம்ம சொல்றோம். இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முத்தசாபி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். உதாரணமா எடுத்துக்கிட்டா ஈசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்றோம். ஈசா நபி என்ன சொல்றான்? நம்முடைய ரூஹில், நம்முடைய ரூஹும் மின்ஹு, ஈசா நபி அவனுடைய ரூஹு அப்படிங்கிறான். இது என்ன அர்த்தத்தில் ரூஹுங்கிறான்ல? எல்லாருமே அல்லாஹ்வுடைய ரூஹு தான், நம்மளும் அல்லாஹ்வுடைய ரூஹு தான், நம்மளா உண்டாகிக்கிட்டது இல்ல. ஆனா ஈசா நபி எப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா, ஆணுடைய அந்த உயிரணு இல்லாம அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம் சிறப்பான முறையில் ஒரு படைக்கப்பட்டதுனால அவர் என்ன செய்யறான்? தன்னுடைய ரூஹுங்கிறான். இது ஒரு அர்த்தம்.
அதே நேரத்தில் வந்து இதை கிறிஸ்தவர்கள் இதை எப்படி பயன்படுத்துறாங்க? குர்ஆனே வந்து மகன் சொல்லிருச்சுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரூஹு இது என்னது? அல்லாஹ்வுடைய ரூஹு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வசனத்துக்கு என்ன செய்யறாங்க? வியாக்கியானம் கொடுக்கறான். அப்ப கெட்டவனா இருந்தா குழப்பம் செய்யறதுக்காக வேண்டி இந்த வசனத்தை பயன்படுத்தி குர்ஆனே எதை சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லிவிட்டது. அல்லாஹ்விடம் இருந்து வந்த ரூஹுண்டா என்னவாச்சு? அல்லாஹ்வுடைய புள்ள தானே, உங்க குர்ஆனே ஒத்துக்கிறதுங்கிறான். அப்ப இதுல இதான் முத்தசாபிங்கிறது. நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் கரெக்டா புரிஞ்சுக்கிறோம், தப்பா புரிஞ்சுக்கிறவன் என்ன செய்யறான்? அதை தப்பா ரெண்டு இடத்துல இடம் தர்ற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் எப்படி அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும்? ஏன்டா உங்க வேதத்துல இருந்தா நீ இப்படி செஞ்சுட்டு போ, எங்க வேதத்துல இருக்கும் பொழுது எங்க வேதத்துல இதை பற்றி வேற இடத்துல என்ன சொல்லப்பட்டுச்சு எல்லாத்தையும் வச்சுதானே அர்த்தம் செய்யணும். நாங்க தான் லம் எழுதுங்கிறமே, உலம் யூழதுங்கிறமே, அவன் பெறவும் இல்ல பெறப்படவும் இல்லைங்கிறமே, மத்தகத சாஹிபத்தன் வளதா மனைவியும் இல்ல மக்களும் இல்லைங்கிறமே, அப்படி சொல்லி போட்டு ரூஹுன்னு சொன்னா எப்படி அப்படின்னு அர்த்தம் வரேன்? உன் வேதத்துல இந்த மாதிரி வார்த்தை இருந்தா நீ அந்த அர்த்தம் செஞ்சுட்டு போ. எங்க வேதம் வந்து பல இடங்களில் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறது. பிள்ளைன்னு சொன்னா நீங்க கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லுகிறது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேதத்துல என்னுடைய ரூஹுண்டு வந்தா என்னடா அர்த்தம் செய்யணும்னு கேட்கணும். அப்ப இதை வச்சு பார்த்தா கரெக்டா விளங்கிறோம். இந்த குர்ஆன் அதை சொல்லல, குர்ஆனுடைய கொள்கை அது இல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்பதுதான் குர்ஆனுடைய கொள்கை. அப்படி தெளிவா இருக்கிறதுனால இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அதே மாதிரி வந்து இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வயிற்றுல உள்ள பிள்ளை என்ன செய்யறாங்க? நேர்ச்சை பண்றாங்க. வயிற்றுல வந்து மரியம் தான் வயிற்றுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளை நினைச்சு என்ன செய்யறாங்க? என்னுடைய இந்த பிள்ளைய வந்து ஆலயத்துக்காக வேண்டி நான் நேர்ச்சை பண்றேங்கிறாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு பிள்ளைய கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு இஸ்லாத்துல. அந்த காலத்துல உள்ள இதுல அங்கீகரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன செய்வாங்க? பள்ளிவாசலுடைய விட்டுருவாங்க. பள்ளிவாசல்ல வளர்ந்து பள்ளிவாசலுடைய காலமெல்லாம் பள்ளிக்கு பணியாற்றி விட்டு என்ன செய்வாங்க? அவங்க இருப்பாங்க. அப்ப இந்த அம்மா என்ன செய்யறாங்க? தனக்கு ஒரு குழந்தை உண்டான உடனே இந்த குழந்தைய நான் இறைவனுக்காக என்ன செய்யறேன்? நான் நேர்ச்சை செஞ்சுட்டேன், இறை பணிக்கு அர்ப்பணிச்சுட்டேங்கிறாங்க. கடைசியில் வந்து பொம்பளை பிள்ளைய பிறந்து போச்சு. அந்த கால ஸ்கேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல, தெரியாம அந்த அம்மா சொல்லிவிட்டாங்க, ஆம்பளை பிள்ளை நினைச்சு சொல்லிவிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்த உடனே ஆச்சு பொம்பளையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சொல்லி கடைசியில் வந்து அதை பள்ளிவாசலுடைய பணிக்கு ஒப்படைக்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லுமா என்ன செய்யறான்னா, கப்பலஹா ரப்புஹா பி கபூலின் ஹசனின், அழகான முறையில் அந்த மரியமை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு இருக்கு. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்கள் ஈஜாப் கபூல்ங்கிறாங்க இல்ல, கல்யாணத்துல கபூல் செய்யறது, மரியம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். எப்படி அர்த்தம்? கபூல் பண்றாங்க. கல்யாணத்துல கேட்பான்லங்க, இந்த பொண்ணை கபூல் செய்யறேன். இந்த முஸ்லிம்களுடைய வழக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்ணும் பொழுது மரியம் வந்து அல்லாஹ்வுடைய பொண்டாட்டி தான். என்ன ஆதாரம்? குர்ஆன் சொல்லுது. எங்கடா சொல்லுதுன்னா இந்த கப்பலஹா, மரியமை அல்லாஹ் குழந்தையவா கபூல் செய்ய முடியும். அப்படி இருந்தா கூட அது சொல்லும் போது குழந்தை, அது இந்த வார்த்தையை சொல்லும் போது மரியமை யாரு? குழந்தை, கை குழந்தையாருக்கு பிறந்திருக்கிறாங்க. அப்பதான் அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறாங்க? காணிக்கையா கொடுக்குற ஆம்பளை பிள்ளையை தான் நான் ஏத்துக்கிறேன், நீ பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்ச்சை பண்ணலாம் ஒத்துக்கிட்டேன், அதை உன்னுடைய அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்ததை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். இவன் என்ன பண்றான்டா? கப்பல் என்று வந்தவன கப்பல வர கபூல் வர கப்பலஹா ரப்புஹா பி கபூலின் ஹசனின், அழகான முறையில் அல்லாஹ் வந்து மரியமை கபூல் செய்து கொண்டான். உங்க வேதத்திலேயே மரியமை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று இருக்கிறது. அவருக்கு பிறந்த புள்ள வந்து அல்லாஹ்வுடைய புள்ள தான் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்கலாம்ப்பா. அந்த சொல்லுக்கு என்ன இருக்குது? கபூல் செய்து கொண்டான்ங்கிற வார்த்தை வந்து இந்த இதுக்கும் பயன்படுத்துறது உண்டு. அதே நேரத்தில் இத குர்ஆன் இதை சொல்லுகிறது. குர்ஆனுடைய கொள்கை அதுதானே நீ பார்க்கணுமா இல்லையா? குர்ஆன் எத்தனை இடத்துல மனைவி இல்லைன்னு சொல்லுது. மத்தகத சாஹிபத்தன், அவனுக்கு மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லுதா இல்லையா? மனைவி இல்லைன்னு தெளிவா சொல்லிவிட்டு இதை சொன்னா அப்ப ஒப்புக்கொள்றதுக்கு வேற அர்த்தம் தானே. மனைவி கிடையாதுன்னு சொல்லாம சொல்லியிருந்தா என்ன செய்யலாம்? ஓ இது மனைவிங்கிற அர்த்தம் தருது ஒரு இது வச்சுக்கலாம். குர்ஆன் என்ன சொல்லுது? மனைவி அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லுது. மனைவி கிடையாதுன்னு சொன்ன பிறகு ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காணிக்கையாக கொண்டு வந்து இறை பணிக்கு அந்த அம்மாவை என்ன செய்யறது? கொடுத்தது எல்லாம் நினைஞ்சிட்டான், ஒப்புக்கொண்டான். இந்த தகப்பலஹா துவாவு கூட தகப்பல வருது. தகப்பல் மின்னா, இறைவா நீ ஒப்புக்கொள்வாயாக. அப்ப துவா பொண்டாட்டின்னு அர்த்தமா? அப்ப அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்கன்னு வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரியான தகப்பல்னா என்ன செய்யறது? ஒரு கடவுளுக்காக செய்கிற ஒரு பணியை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரித்துக் கொள்வது. துவாவை கூட அல்லாஹ் கபூல் செய்வான். பொண்டாட்டி மட்டும் தான் கபூல் செய்யணும். அல்லாஹ் துவாவை உங்க துவா அல்லாஹ் கபூல் செய்வானாங்கன்னு சொல்றோமா இல்லையா? கபூல் என்றால் ஒப்புக்கொள்வது. அது மனைவியாக ஒருத்தன் ஒப்புக்கொள்வதற்கும் சொல்லப்படும், மனிதனுக்கு சொல்லப்பட்டால்.
கடவுளுக்கு சொல்லப்பட்டால் என்ன அர்த்தம்? நம்ம செய்யற பணியை அங்கீகரித்து கொண்டான், நமக்கு வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான், இந்த ஒரு அர்த்தம் தான் வரும். அப்படிங்கறத விளங்கினால் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க. இத முத்தசாபிங்கிறது. முத்தசாபினா விளங்குதா? கப்பலகா ரப்புகாங்கிறத நேரடி அர்த்தம் செஞ்சால் அது என்னவாயிரும், குழப்பி விட்டு இந்த அர்த்தமும் வரும். ஆனால் அது என்ன சொல்லுது முன்பின்லாம் பார்த்து செஞ்சா அறிவாளிகள் என்ன விளங்கிடுவாங்க, இது அந்த பணியை ஏற்றுக்கொண்டான், அந்த அம்மாவை பள்ளிவாசல் பணிக்காக வேண்டி எல்லாம் நினைஞ்சுட்டான், ஒப்புக்கொண்டு விட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அதுல வந்துடும். ஆனால் ஒரு குழப்பம் செய்யறதுக்காக வேண்டிய நுழைஞ்சான்னு வைங்க, அது இப்திகால் ஃபித்னத்திங்கிறான்ல, ஃபித்னா செய்யறதுக்காக வேண்டிய நுழைஞ்சான்னு சொன்னா, குழப்பம் செய்யறதுக்காக வேண்டிய வந்தான்னு சொன்னா இந்த முத்தசாபி அவனுக்கு கை கொடுக்கும். கெட்ட எண்ணம் உள்ளவன் கெட்ட அர்த்தத்துக்கு என்ன செய்வான், மாத்திக்கிடுவான். நல்ல எண்ணம் உள்ளவன் கரெக்டா என்ன செய்வான், புரிஞ்சுக்கிடுவான். அப்படி குர்ஆன்ல இருக்குதானே செய்யுது. அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து அகீமு ஸலாத்ங்கிறது வைத்து வேற மாதிரிலாம் திசை திருப்ப இயலாது. அகீமு ஸலாத்னா தொழுகை நிலைநாட்டுங்கள், என்ன திருப்பம், என்ன திருப்புறது ஒண்ணும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, இதுல என்ன திருப்புறது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அர்த்தம், வேற ஒண்ணுலாம் இதுல கிடையாது. அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன்னா இதுல என்னது போல திருப்புறதுக்குற ஒரு திருப்புறக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா கப்பலகா ரப்புகாண்டா என்ன செய்யலாம், இதை திருப்பலாம். ஈசா நபிய ரூஹுண்டா என்ன செய்யறது, அது நம்ம அதை திருப்ப முடியும். இது மாதிரியான ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொன்னா இதை வச்சு என்ன செய்ய முடியும், திருப்ப முடியும். அப்ப இந்த மாதிரியான இரு கருத்து தரக்கூடியதாக இருந்து சரியான கருத்துக்கு அறிவாளிகள் சென்று விடுவார்கள், கெட்ட கருத்துக்கு கெட்டவன் போயிருவான். ஒன்னு அறிவாளியாவும் இருக்கணும், அவன் நோக்கத்தில் நல்ல குழப்பம் செய்யாதவனாவும் இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இப்திகால் ஃபித்னா தேடாதவனா இருக்க வேண்டும், இல்முல ராசிகுன்னு நல்ல திறமை மிக்கவர்களா இருக்க வேண்டும். அப்ப கல்விமான்களாகவும் இருந்து குழப்பம் செய்கிற நோக்கமும் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த வசனம் சொல்வது என்னன்னு கரெக்டா விளங்கிக்கணும். அப்படி இல்லாதவனை பார்த்தான்னு சொன்னா அறிவு குறைஞ்சிருந்தாலும் உன்னோட கொண்டு வழங்கிவிடுவான். அறிவு நிறைய இருக்குது, உள்ளுக்கு பூரா விஷம் இருக்குது, அவன் தப்ப வழங்குவான். அறிவு இருந்தா கூட விஷம் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தானே வளைக்குவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில போயிருவாங்கிறது இப்ப விளங்குறது. இப்ப நீங்க அர்த்தம் செஞ்சு பாருங்க. ஹுவல்லதி அவன் தான், அன்சல அலைக்கல் கிதாப் உன் மீது வேதத்தை அருளினான், மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்தும் அதுல உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் இருக்கின்றன, ஹுன்ன உம்முல் கிதாப் அதுதான் இந்த வேதத்தினுடைய தாயாக இருக்கிறது. இந்த வேதத்துக்கு தாய் எது, அம்மா, தாய்ங்கிற அந்தஸ்தில் அது உள்ளது. ஒவ்வொரு முத்தசாபிகாத் மற்றொரு வகை முத்தசாபிகாத் இரு பொருள் தரக்கூடியவை. முத்தசாபிகாத் அர்த்தம் இரு கருத்து தரக்கூடியவை. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ, நல்லா கவனிக்கணும், வழிகேடு உள்ளத்துல இருந்தா அவனுக்கு விளங்காது முத்தசாபி. இது அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு அதுல முத்தசாபிகாக இருக்குமே அதை பின்பற்றுகிறார்கள். எந்த நோக்கத்தில் பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டா பின்பற்றலாம். இப்திகால் ஃபித்னத்தி ஃபித்னா செய்ய நாடி, குழப்பம் செய்ய நாடி என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. நம்மளும் பின்பற்றதான் செய்யறோம், அந்த வசனத்தை பின்பற்றுறோம். கப்பலகா ரப்புகா நம்மளும் பின்பற்றுறோம், நம்ம கரெக்டா பின்பற்றுகிறோம். ஃபித்னாவை நாடி என்ன செய்யல, நம்ம பின்பற்றவில்லை. ஃபித்னாவை தேடி என்ன செய்வாங்க, அதை போய் வேற ஒரு அர்த்தம் கொடுத்து கொண்டு பின்பற்றுவார்கள். ஒபத்திகா தவீலிஹி அதற்கு ஏற்றவாறு விளக்கத்தை தேடி ஃபித்னாவை நாடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கத்தை தேடி பின்பற்றுவார்கள். இது ஒன்னாச்சா. ஒமா யஅலமு தவீலஹு இல்லல்லாஹு வர்ராசிகுன பில் இல்மி அப்படி முடிக்கணும். அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ்வையும் கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர உம்முதான் போடணும். கல்வியில் உறுதியானவர்களையும் தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். இதோட முடிச்சிடணும். அதுக்கடுத்து என்ன, யகூலூன இவர்கள் சொல்கிறார்கள். யார் சொல்லுவாங்க, கல்வியில் உறுதி மிக்கவர்கள் சொல்வார்கள். ஆமன்னா பிஹி இதை நாங்கள் நம்புகிறோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா எல்லாமே எங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான் என்று நம்புகிறோம் என்று சொல்வார்கள். ஒமா யذكر இல்லா உலுல் அல்பாப் அறிவுடையோரை தவிர யாரும் சிந்தித்து பார்ப்பது கிடையாதுன்னு இந்த வசனம் முடிகிறது. அப்ப இதுதான் நம்ம செஞ்சிருக்கிற அர்த்தம். இது மாதிரி நிறைய முன்னாடி தஃசீர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மட்டும்தான் இதை ஃபர்ஸ்ட் முதல்ல செய்யறோம்னு சொல்வார்கள். அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த முத்தசாபி விஷயம் வந்ததுனால ரிட்டன்ல உங்களுக்கு எழுத்து மூலமா தேவைப்படுங்கிறதுக்கா நெட்ல இன்னைக்கு போட்டு விட்டுருக்குப்பா. இன்னைக்கு பார்த்தா என்ன செய்யலாம், நீங்க முத்தசாபி ஒரு ஆய்வுங்கிற ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் பேஜ்ல நீங்க போட்டு விட்டுருக்கோம். அது ஒரு பிரிண்ட் விட்டு என்ன செய்யலாம், நீங்க
எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எப்படி எல்லாம் தவறா இருக்கிறது, நம்ம சொல்ற அர்த்தம் தான் கரெக்ட்ங்கிறது என்ன ஆதாரம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சுன்னு நெட் பாக்குறவங்க நினைச்சுக்கிறங்க, அதுல போய் பாத்துக்கிறங்க. ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து என்ன செய்யுங்க, வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து கூட வச்சுக்கலாம். இது ஒண்ணாச்சா. இதுல அவங்க சொல்லக்கூடியதுல ஒன்னே ஒண்ணுதான். முத்தசாபி சொல்லக்கூடியவங்க அலிஃபுலாமீம் வருதுல, இந்த அலிஃபுலாமீம் காபுஹா யாயின் சாது கேட்கும் பொழுது இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டா என்ன செய்ய மாட்டோம், நம்மளும் தெரியாதுன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா தெரியாதுமோ. அப்ப யாருக்கும் தெரியாது இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒண்ணுதான் சொல்லுவாங்க. முத்தசாபிக்கு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க, முத்தசாபின்னா என்னன்னு கேட்டா இந்த அலிஃபுலாமீம், இந்த மாதிரி அலிஃபுலாமீம் ரா நூன் காஃப், இந்த மாதிரி யாசீன் சாது, இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களுடைய அந்த எழுத்துக்களை காட்டி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒண்ணுதான் அவர்கள் கேட்கிற கேள்வியில என்ன இருக்கு, அந்த ஒரு சரி மாதிரி தெரியக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனா நம்ம என்ன கேட்கணும்னா, அப்ப இதான் முத்தசாபியா, இதை தவிர எல்லாம் மூக்கம் ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். அப்ப இதைத்தான் சொன்னான்னு சொன்னா இது மட்டும் தான் முத்தசாபி உங்க கருத்துப்படி, பாக்கி எல்லாம் மூக்கம் ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். இல்ல ஒத்துக்க மாட்டான். இது மட்டும் தான் முத்தசாபின்னு சொல்லவே மாட்டான். என்ன செய்ய மாட்டான், அது நிறைய இருக்கு, முத்தசாபி இருக்குது, எது அதுல நிறைய இருக்குது, இப்படிதான் சொல்லுவானே தவிர இது மட்டும்தான் முத்தசாபி என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். சரி, முத்தசாபின்னா அது எப்படி இருக்குன்னு இந்த வசனத்தில் உங்களுக்கு விளங்குறது. என்ன விளங்குகிறது, ரெண்டு அர்த்தம் தர்றது மட்டும் இல்ல, அதை ஒருத்த நினைச்சா சரியாவும் வழங்கலாம், ஒருத்த நினைச்சா தப்பா வழங்கலாம். ரெண்டு அம்சம் இருக்கணும். அலிஃபுலாமீம்ல தவற விளங்கி என்ன 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 செஞ்சிருவேன்னு கேட்கணும். அலிஃபுலாமீமுக்கு என்ன செய்யணும், நான் ஒரு அர்த்தம் செய்யறேன், நீ ஒரு அர்த்தம் செஞ்சு இந்த அர்த்தம் ஷிர்க்குக்கு உதவுது, இந்த அர்த்தம் தௌஹீதுக்கு உதவுன்னு சொல்லு. உண்மை இல்லையப்பா, முத்தசாபிகள் எப்படி சேர்ப்பது, முத்தசாபி தான் சொன்னால் முத்தசாபி என்னவா இருக்கணும், இப்திகால் ஃபித்னத், அதை பின்பற்றுவார்கள் இருக்கிறது. அலிஃபுலாமீமை யார் பின்பற்றினா, நீ முத்தசாபிங்கிறீங்களப்பா, இதுவரைக்கும் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் 14 நூற்றாண்டா அலிஃபுலாமீம் என்பதை வைத்து பின்பற்றி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து நாசமா போன எத்தனை பேர் சொல்லு. எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் போயிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன செய்யறான், அலிஃபுலாமீம்னா இதன் கருத்தை அல்லாவே அறிந்தவன், இப்படித்தான் எல்லாரும் போடுறாங்களே தவிர யாரும் இந்த அலிஃபுலாமீம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருந்து, ரெண்டு அர்த்தம் முதல் இருக்கணுமா இல்லையா, அலிஃபுலாமீமுக்கு உள்ள ரெண்டு அர்த்தம் எது, அது இருந்தா தானே ஒரு அர்த்தம் தப்பு ஒரு அர்த்தம் ரைட்டு நீ முடிவுக்கு வரலாம். அதுதான் அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறீல அப்படின்னு கேட்கும் பொழுது இதல்ல முத்தசாபின்னு வழங்குது. காபுஹா யா இன்சாதுன்னு சொல்லி யாரையும் நீ வழி எடுக்க இயலாது. ஆனா கப்பலகா ரப்புஹாவை சொல்லி என்ன செய்யலாம், வழி எடுக்கலாம். ரசூல்லா 100ஆக இருந்தார்கள் சொல்லி நினைத்தால் நேர் வழிக்கும் கொண்டு வரலாம், நினைத்தால் வழிகேட்டுக்கு அந்த வசனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அலிஃபுலாமீமை சொல்லி எப்படி என்னத்தை அது நேர் வழிக்கு நீங்க சொல்ல இயலாது, வழிகேட்டுக்கும் சொல்ல இயலாது அப்படிங்கறத விளங்கிட்டோம்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்ல அது ஒரு விஷயம். இதல்ல முத்தசாபி. அர்த்தம் தெரியாததுக்கு பேர் முத்தசாபி அல்ல, இரு அர்த்தம் வந்தாட்ட முத்தசாபி. முத்தசாபின்னு சொல்லாத முதல்ல, இது என்னன்னு ரெண்டாவது பார்ப்போம். முத்தசாபின்னு சொல்லாத என்ன அம்சம் இருக்கானே, ரெண்டு அர்த்தம் இருக்கானு, ஒரு அர்த்தத்தை கெட்டவன் எடுத்துக்கிறேன்னு ஒரு அர்த்தத்தை நல்லவன் எடுத்துக்கிறேன்னு, அதுதான் முத்தசாபி. அப்ப இதுல ரெண்டு அர்த்தம் நீ எனக்கு காட்டு, நல்ல அர்த்தத்தையும் காட்டு கெட்ட அர்த்தத்தையும் காட்டிட்டு முத்தசாபின்னு சொல்லு. அப்ப அர்த்தமே சொல்லப்பட முடியாதுக்கு போயிட்டு செய்யக்கூடாது, முத்தசாபின்னு சொல்லக்கூடாதுன்னா அதோட முத்தசாபி பிரச்சனை ஓஞ்சி விடும். அப்ப அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த அலிஃபுலாமீமுக்கு நம்ம ஒரு அர்த்தம் அது என்னத்துக்கு எல்லாம் சொன்னான் அப்படின்னு கேட்டா முதல்ல நம்ம விளங்கிக்கிறேன். எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சொல்லுக்கு தான் அர்த்தம் இருக்கும், எழுத்துக்கு அர்த்தம் இருக்குமா? எந்த மொழியா இருந்தாலும் எழுத்துக்கு எழுத்து தான் அர்த்தம். சொல்லுடா என்ன அர்த்தம், பல எழுத்துக்களுடைய கோர்வை சொல்லு. எழுத்துனா என்ன, காணா மானா தானா சானா, இதுக்கு பேர் எழுத்து. மானா மானா நீனா இது எழுத்து. மனிதன் போட்டா சொல்லு, மனிதன் என்று போட்டால் சொல்லு, மானாண்டு போட்டா எழுத்து. எழுத்துக்கு என்ன அர்த்தம், மானாண்டா என்ன அர்த்தம், மானாண்ட மானதான். எந்த பாஷையில போய் சொன்னாலும் மானாண்டா என்ன அர்த்தம் என்ன சொல்லுவீங்க, மானாண்ட மானா, மானாங்கிற மா என்ற எழுத்து அவ்வளவுதானே. தானாடா என்ன தானாதான். அப்ப தானாக்கு தானாதான் அர்த்தமே தவிர அலிஃப்னா அலிஃபு தான், லாம்னா லாம்பு தான். நீ அர்த்தம் விளங்குறது தான். அது ஏன் சொன்னான்னு விளங்கலையே தவிர நமக்கு அந்த விளங்காம இருக்கு. அலிஃப் அலிஃப் லாம் மீம் தான் அர்த்தம். அலிஃப் என்றால் அலிஃப்ங்கிற எழுத்து, லாம்னா லாம்ங்கிற எழுத்து. சொன்னது விளங்கிச்சா இல்லையா? அல்லாஹ் அலமேன் இப்படி கோத்து வாக்கியமா சொன்னா தான் அதுக்கு அர்த்தம் செய்ய முடியும். எழுத்தா சொன்னா காணா தானா மானாங்கிற நீங்க என்ன விளங்கிருவீங்க? 3 எழுத்து சொல்லி இருக்கிறாரு. காணாண்டு ஒரு எழுத்து சொன்னாரு, மானாண்டு ஒரு எழுத்து சொன்னாரு, தானாண்டு ஒரு எழுத்து சொன்னாரு, அது விளங்கிருச்சுல.
ஏன் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு வழங்கல. என்ன வழங்கல? ஏன் இப்படி காணாத்தானமானங்கிறார், அதுதான் வழங்கலையே தவிர காணாத்தானமானக்கு அர்த்தம் வழங்குதா இல்லையா? அலிஃப் லாம் மீம்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அலிஃப் லாம் மீம் தான் அர்த்தம். அலிஃப்னா அலிஃப்னு அர்த்தம், லாம்னா ஆ ஈ ஊண்டா தான் வார்த்தையில கோர்த்தா, அந்த கோர்த்தா ஆ ஈ ஊண்டு வந்துடும். அலிஃப்னு சொன்னா அது என்ன இல்ல, அது நம்ம உச்சரிக்கல, எழுத்துக்கு பேரைத்தான் சொல்றோம். அப்ப அலிஃப் லாம் மீம், அலிஃப் என்ற எழுத்து, லாம் என்ற எழுத்து, மீம் என்ற எழுத்து, இதான் அர்த்தம். அது மாதிரி யா சீன், யாண்டா யா, ஏன்னு நம்ம சொல்றோம், ஏ கிடையாது, யா தான் அந்த எழுத்துக்கு பேரு. ஏ சொல்றோம்ல, ஏ அலிஃப் பேல ஏன்னு சொல்லி எழுத்து பேரு கிடையாது, யா தான் எழுத்துடைய பேரு. யா சீன் தான் அர்த்தம், யாங்கிற ஒரு எழுத்து, சீன்கிற ஒரு எழுத்து. இதுக்கு என்ன யாருக்கு அர்த்தம் வழங்கல? அர்த்தம் வழங்குத ஏன் சொன்னான்னு தான் வழங்கல. எது வழங்கல? ஏன் இது சொன்ன அதான் சொல்லு. இதனுடைய நோக்கம் இதை ஏன் அல்லாஹ் சொன்னான்னு வழங்கலன்னு சொல்லணுமே தவிர அந்த அது சொல்லுக்கு அர்த்தம் வழங்காமையா இருக்கணும். சொல்லுக்கு அர்த்தம் வழங்குது. அலிஃபுக்கு அலிஃபுன்னு இல்லாத பாஷையை சொல்லிடவும் இல்லை, யாருக்கும் தெரியாத ஒரு கோர்த்து சொல்லவும் இல்லை. 3 எழுத்து சொல்லி இருக்கிறோம். அலிஃப் லாம் மீம் ராண்டா 4 எழுத்து சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். அலிஃப்ங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், லாம்ங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், மீம்ங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், ராங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், சாதுங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், காஃப்ங்கிற எழுத்து சொல்லி இருக்கிறான், நூன்கிற எழுத்த சொல்லி இருக்கிறான். இப்படி இருந்துதான் அதுக்கு அர்த்தமே தவிர அர்த்தமே இல்லை. எப்படி ஆகும்? அப்ப இது அர்த்தம் இல்லைன்னு சொன்னார்கள்னா என்னது? அல்லாஹ் என்ன சொன்னானோ அது வழங்கத்தான் செய்கிறது, அவன் சொல்லாது வழங்கவில்லை. என்ன வழங்கல? அவன் சொல்லாதுதான் வழங்கலை தவிர சொன்னது எங்க வழங்காம இருக்குது? அலிஃபு தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னது அலிஃபுன்னு தானே சொல்லி இருக்கிறான். அலிஃபுன்னு அலிஃபுன்னு வழங்குதுல, லாமுனா லாமுன்னு வழங்குதுல. அப்ப அல்லாஹ் சொன்னது யாருக்கு வழங்காம இருக்கல, அவன் சொல்லாதது என்ன செய்யல, சிலருக்கு விளங்கல, சிலருக்கு விளங்குகிறது. சிந்திச்சு பார்க்கிறவங்களுக்கு விளங்குகிறது. நம்ம என்ன செஞ்சு பார்க்கிறோம்? இந்த அலிஃபு லாமு மீமு இப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு மக்காவுல எதிரிகள் இருந்தான். இது ஒரு நடைமுறையில இல்லாத, சும்மா திடீர்னு காணாமானா தானே நான் சொன்னேன், லூசுமிங்களா இல்லையா? உங்க சபையில பேசிட்டு இருக்கும் போத சாணாப்பானா தீனாங்கிறேன், ஏன் நல்லா தானே இருந்தான்ருவீங்க. அப்ப சாணாப்பானா தீனான்னு அப்படி சொன்னேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இது ஒரு வித்தியாசமா இருக்கனால நினைப்பீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃபு லாம் மீம் நாங்கன்னு வைங்க, இது ஒரு வித்தியாசமா தான் மக்களுக்கு இருந்திருக்கு. இருந்தா நினைஞ்சிருப்பாங்க, பாடுற உளர்றது பாடுறான்னு இருப்பாங்களா? உத்தரம் சொல்ல காணாம். அப்ப ஒருத்தருமே இதை பத்தி எவன் ஆட்சேபணம் பண்ணல. அலிஃப் லாம் மீம் சொல்லும் போதும், அலிஃப் லாம் மீம் ரான்னு சொல்லும் பொழுது, காபுகா யா இன்சாதுன்னு சொல்லிட்டு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே ஒன்னும் சொல்லல. யாரும் ஒன்னும் சொல்லலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சமூகத்தில் இது ஒரு பழக்கத்தில் இருந்துச்சு, இல்லாட்டி விட்டுருக்க மாட்டான். அழகான சான்ஸ் இது, அழகான சான்ஸ் குர்ஆனை விமர்சிப்பதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய தரத்தை குறைத்து காட்டுவதற்கு இது அழகா பயன்படுத்தி இருப்பான். அப்ப அந்த காலத்துல ஒரு நடைமுறையில இருந்ததுனாலதான் அலிஃப் லாம் மீம் என்ன செய்யல, அவன் அப்ஜெக்ஷன் பண்ணல. எதுக்கா இதை சொல்லப்படுது? உயர்ந்த தரத்துல இதை சொல்லும் பொழுது உனக்கு தெரிஞ்ச அலிஃபு, உனக்கு தெரிஞ்ச லாமு, உனக்கு தெரிஞ்ச மீமு, இது மாதிரி எழுத்த வச்சுதான் தயாரிக்கப்பட்டிருக்கு. நீ வேண்டா செய்யறா பாப்போம். வேற பாஷையிலிருந்து கொண்டு வரல. உனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரிஞ்ச சாது, உனக்கு தெரிஞ்ச நூனு, உனக்கு தெரிஞ்ச காப்பு, அதை வச்சுதான் நெஞ்சிருக்கு இந்த குர்ஆனு துவக்கப்பட்டிருக்கிறது. இது காட்டுறதுக்காக வேண்டி சூறாவின் துவக்கத்துல இப்படி போடுவாங்க, ஒரு வாக்கியத்தின் துவக்கத்துல போடுவாங்க. அது ஒரு நடைமுறையில இருந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்? அவன் சும்மா இருந்தது ஆதாரம். இது தனியாக ஆதாரம் காட்ட வேண்டியது இல்ல. அவன் எதிர்க்காம இருந்தான்ல, கேலி செய்யாம இருந்தான்ல. இப்ப நான் சாணப்பானா தின்னா கேலி செய்வீங்கல்ல, நீங்க கேலி செய்யலன்னு என்ன அர்த்தம்? உங்க பழக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் பழக்கத்துல இருந்திருந்தால் தவிர இது இப்படி சும்மா சொல்லி இருக்க முடியாது. ஒண்ணு சஹாபாக்களாச்சும் விளக்கம் கேட்டிருக்கணும். ஒரு சஹாபியாச்சு அல்லாஹ்வுடைய தூதரே என்ன அலிஃப் லாம் மீம்ங்கறீங்க அப்படின்னு கேட்டாங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கேட்டு தெரிகிற சஹாபாக்களும் விளக்கம் கேட்கவில்லை, காபிர்கள் என்ன செய்யல, விளக்கம் கேட்கவில்லை. இந்த அலிஃப் லாம் மீம் நம்ம குறிப்பு எழுதியிருப்போம். 2வது குறிப்பை நீங்க படிச்சு பாருங்க, நல்ல விவரங்கள் கிடைக்கும். இதான் இது முத்தசாபி கிடையாது. இந்த அலிஃப் லாம் மீம் முத்தசாபிங்கறான்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, வேணா உனக்கு தெரியாம நோக்கம் தெரியலன்னு சொல்லு. முத்தசாபிக்கு இது கிடையாது. 2 அர்த்தம் குழப்பனா தான் என்னது முத்தசாபிக்கு. இல்ல 2 அர்த்தம்லாம் இல்ல, ஒரே அர்த்தம் தான். அலிஃபுக்கு அலிஃபுன்னு அர்த்தம், அலிஃபுக்கு நூன் அர்த்தம் கிடையாது. அலிஃபுக்கு அலிஃபு, லாமுக்கு லாமு, மீமுக்கு மீம் தான். ஒரு அர்த்தம் தான் தருது. ஒரு அர்த்தம் தரக்கூடியதப்ப என்ன செய்யறான்? அது முத்தசாபிங்கிறான். அலிஃப் லாம் மீம் முஹ்கம் தான். அது அலிஃப் லாம் என்னது? முஹ்கம் தான். 2 அர்த்தம் தரவே தராது. இந்த கப்பலஹா ரப்புஹா கபூலின் ஹசனின்ங்கிறது தான் முத்தசாபின்னு சொல்லலாமே தவிர அலிஃப் லாம் மீம் என்ன செய்யக்கூடாது? முத்தசாபின்னு சொல்லக்கூடாது. இது சம்பந்தமான அடுத்து மிச்சம் தான் நாளைக்கு பார்ப்போம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள் இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கம், சிந்திக்க தூண்டும் இஸ்லாம், மனிதனுக்கேற்ற மார்க்கம் 3 தலைப்புகளும் ஒரே டிவிடியில். விலை ரூபாய் 30 மட்டுமே. அல்லாஹுவை நம்பது எப்படி, பிரார்த்தனையின் ஒழுங்குகள்,
ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. அல்லாஹுவின் கருணை, அல்லாஹுவை புரிந்து கொள்வோம். ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. முத்தஷாபிஹான வசனங்களாக இருந்தாலும் அதுவும் எல்லாருக்கும் விளங்கும் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். இதுல இந்த முத்தஷாபிஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதையும், அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு தன்மை, விளங்க முடியாத தன்மை கிடையாது என்பதையும் இன்னொரு வசனத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது. 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குர்ஆன 2 வகைன்னு சொன்னான்ல, 3-7 வசனத்துல, ஒன்னு முஹக்கம், இன்னொன்னு முத்தஷாபிஹ். அப்படி சொன்ன அல்லாஹ் என்ன செய்யறான்னா, முழு குர்ஆனையும் முத்தஷாபிஹ்ங்கறான். ஒரு இடத்துல வந்து குர்ஆன 2 வகையா பிரித்து, ஒன்னு முஹக்கம், இன்னொன்னு முத்தஷாபிஹ்ங்கறான். இன்னொரு இடத்துல மொத்த குர்ஆனே என்னது, அது முத்தஷாபிஹ் அப்படிங்கிறான். அப்ப முத்தஷாபிஹ்னாலேயே அது விளங்காதுன்னு வச்சுக்கிறங்க, மொத்த குர்ஆன் விளங்காதுன்னு ஆகி போயிடும். முத்தஷாபிஹ் குர்ஆனே எல்லாம் என்ன செய்யறான், முத்தஷாபிஹ்னு சொல்றான். அப்ப முத்தஷாபிஹ் விளங்காதுன்னு சொன்னா அப்ப எது விளங்காது, குர்ஆன் அறவே விளங்காதுன்னு மொத்தத்துக்கு விளங்காம போயிடும். ஆனா அந்த முத்தஷாபிஹ்னு ஏன் சொல்றான்னு கேட்டா, ஒரு நூல்ல வந்து 2 விதமான தன்மை இருக்குன்னு வைங்க, இருந்தால் ஒரு தன்மையில் என்ன செய்யலாம், பேர் வைக்கலாம். ஒரு தன்மையில என்ன செய்யலாம், அவருக்கு அந்த ஒரு மனிதன் 2 குணம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குணத்தை வச்சுட்டு பட்ட பேர் வைக்கிறோம்ல, அது ஒரு குணம் தான் அவர்கிட்ட இருக்குமா, இன்னும் வேற வேற குணங்கள்லாம் இருக்கும். அப்ப குர்ஆன்ல வந்து முத்தஷாபிஹ்ங்கிற வசனமும் அடங்கி இருக்கிற காரணத்தினால குர்ஆனே என்ன செய்யறான், அல்ல முத்தஷாபிஹ் என்று சொல்றான். முஹக்கமும் அடங்கி இருக்கிறதுனால பல இடங்கள்ல முஹக்கம்னு சொல்றான். அல்ல குர்ஆன் முஹக்கம்ங்கிற பேரை மட்டும் சொல்லவும் செய்யறான், முத்தஷாபிஹ்ங்கிற பேரை என்ன செய்யறான், குர்ஆனுக்கு பயன்படுத்துறான். அப்ப இந்த குர்ஆனை பற்றி இந்த 39, 23ல சொல்லும் பொழுது, இந்த குர்ஆன் வந்து முத்தஷாபிஹான குர்ஆனு, இது ஒரு பாராட்டுற மாதிரி சொல்றான். விளங்காத ஒரு விஷயத்தை இந்த குர்ஆன் விளங்காத குர்ஆனாக சொல்ல முடியுமா? இந்த குர்ஆனை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறான், இது ஒரு அது இலக்கிய நயம் வாய்ந்தன்னு அர்த்தம். முத்தஷாபிஹ்னு அர்த்தம், இலக்கியமாக அந்த ஊமைகளும் உதாரணங்களும் நிறைந்திருக்கிற தன்மைக்கு பேர் தான் என்னது, முத்தஷாபிஹ். அதுல நேரடி அர்த்தமும் இருக்கும், இன்னொரு அர்த்தமும் அதுல அடங்கி இருக்கும். நேரடி அர்த்தத்தை நம்ம அந்த இடத்தில் கருதுவது இல்லை. நேரடி அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருந்தாலும் அதுக்கு நேரடி அர்த்தத்தை கருதாம வேற இடத்துக்கு போகும்போது அது ஒரு ரசனையா இருக்கும். என்ன இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும். நேரடியா சொல்வதை விட சில விஷயங்கள் வந்து இந்த மூடலா இலக்கியமா சொன்னோன்னு வைங்களேன், அது கொஞ்சம் கேட்கறதுக்கு என்னவா இருக்கு, நல்ல, அதான் இலக்கியம்ங்கிறது வந்து பாராட்டத்தக்கன்னு சொல்லுவாங்க. இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முஹக்கம் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்குது, முத்தஷாபிஹ் இருக்கிறது. அதனால குர்ஆனுக்கு பேர என்னது, முத்தஷாபிஹ். எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, இந்த வசனத்துல அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி, அழகான செய்தியை அல்லாஹ் வந்து இறக்கி இருக்கிறான். கிதாபன் முத்தஷாபிஹன், முத்தஷாபிஹான கிதாபாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். கிதாபுக்கு பேர முத்தஷாபிங்கிறான். கிதாபுக்கு பேர என்ன செய்யறான், அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துறான். கிதாபன் முத்தஷாபிஹன், முத்தஷாபிஹான கிதாப் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா பொதுவான நேரடியா சொல்ற விஷயத்தை விட முத்தஷாபிஹா சொல்வது வந்து டேஸ்டா இருக்கும். ஒரு ஊமையா சொல்லுவேன்னு இருக்கு, நேரடியா சொல்லுவதை விட செவிக்கும் கருத்துக்கும் இனிமையா இருக்கிறது எது, இலக்கியமா சொல்லுவதுதான். இலக்கியமா சொல்வது எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால அதெல்லாம் என்ன செய்யறான், இந்த கிதாபை நான் அப்படி இறக்கி இருக்கிறேன், அந்த மாதிரி உதாரணங்கள் ஊமைகள்லாம் இந்த கிதாபுல இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மசானிய, இவை திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் இதை கேட்டு வந்து என்ன செய்யும், அதாவது சிலிர்த்து கொள்ளும், விளங்கும் அர்த்தம். இது முத்தஷாபிஹான குர்ஆன், இதை கேட்டு என்ன செய்யும், இறையச்சமுடைய உள்ளங்கள் வந்து சிலிர்த்து விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அவங்களுடைய தோள்கள் சிலிர்க்கிறதுனா முடிதானே சிலிர்க்கும், அந்த தோள்களும் அந்த உள்ளங்களும் பிறகு என்ன செய்யும், அது வந்து மென்மை அடையும். இலா திக்ரில்லாஹ்,
அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் என்ன செய்யாது, மென்மையான ஒரு தன்மையை அடைந்து விடும். ஸாலிக ஹுதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மய்யஷா, நாடியவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் கிடையாதுன்னு அல்லாஹ் இதை முடிக்கிறான். இதுல என்ன, இந்த முத்தஷாபிங்கிற 3 ஏழுல பார்த்த அந்த சொல்லுதான் இதுலயும் வருகிறது. அந்த இடத்துல பாதி கொஞ்சம் முத்தஷாபி கொஞ்சம் முஹ்கம்னு ஒரு 2 வகையா பிரிச்சு சொல்றான். இந்த இடத்துல ஒட்டுமொத்த குர்ஆனை எல்லாம் என்ன செய்யறான், முத்தஷாபிங்கிறான். இது இலக்கிய நயம் வாய்ந்தது அர்த்தம். முத்தஷாபிக்கு என்ன அர்த்தம், இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருக்கிற எந்த சொல்லா இருந்தாலும் 2 அர்த்தம் இருக்கும். இலக்கிய நயம் வாய்ந்ததுனால என்ன இருக்காங்கல்ல, நேரடி அர்த்தம் ஒன்னா இருக்கும், அதை நம்ம கருத்தில் கொள்ள மாட்டோம். வேற ஒரு அர்த்தத்தை அதில் மறைச்சு வச்சு நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அதனால கேட்கறதுக்கு என்னவா இருக்கு, இதை நேரடியா ஒருத்தனை சொல்வதை விட, உதாரணம் ஒருத்தனை முட்டாள்னு சொல்றதை விட டீப் லைட்னு சொன்னா என்ன இருக்கு, கேட்கற ஒரு ருசியா இருக்கு கேட்கறது. ஒரு டீப் லைட் என்ன செய்யும், சுவிட்ச் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று எரியுதுல, சாதா லைட் உடனே எரிஞ்சிடும். டீப் லைட் என்ன செய்யும், போட்டு மினுக்கு லேட்டா பிக்கப் பண்ற ஆளுகள் என்ன செய்வாங்க, சரியான டீப் லைட்டா இருக்காம்பாங்க. இப்ப டீப் லைட்னு சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கு, முட்டாள்ங்கிறது விளங்குது, அது ஒரு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. சும்மா முட்டாள்னு சொல்றதை விட கேட்கும்போது என்னவா இருக்கு, இனிமையா இருக்கும். எல்லா இலக்கியங்களும் கேட்க நல்லா இருக்கும். நேரடியா சொல்வதை விட இந்த மாதிரியான சொற்கள் மனிதன் என்ன செய்யும், ஈர்க்கக்கூடிய, இப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால என்ன செய்யுதுன்னா, இது அகசனல் ஹதீஸ், அழகான செய்தி, இந்த கிதாபே முத்தசாபிகி. அப்ப முத்தசாபிங்கிறது குறையான தன்மை கிடையாது, சிறப்பு தன்மை தான். முத்தசாபிகி என்பது என்ன இருக்கு, ஒரு நூலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தானே தவிர இவங்க விளங்காதுன்னு சொன்னா குறையாயிடுது. குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமோ, யாருக்கும் விளங்காததாக்கும்னா அது என்ன, அப்படின்னா அதுல என்ன சிறப்பு என்ன இருக்கு, அதுல முத்தசாபி விளங்காதுங்கிறாங்க, மூத்த குர்ஆன் விளங்காதுன்னா இது பெருமையா? பெருமைக்குரிய ஒரு சொல்லாக ஒன்றை பயன்படுத்துவது இருந்தும் முத்தசாபிகை கேட்டு உள்ளங்கள் நடுங்கும். விளங்காட்டி எப்படி நடுங்க, உள்ளங்கள்லாம் சிலிருக்கும், நடுங்கும், நேர்வழி காட்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி திரும்பும்லாம் சொல்றதா இருந்தா அது விளங்க போய் தானே உலகம் நடக்குது. அப்ப குர்ஆன் விளங்கும் என்பதற்கு, முத்தசாபிக்கு விளங்கும் என்பதற்கு இன்னொரு வசனம், இந்த வசனம் என்ன செய்ய தெளிவா 3:7 என்ன அர்த்தம் இது காட்டிடுது. 3வது அத்தியாயம் 7வது வசனத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறது, முத்தசாபி விளங்கும் அர்த்தம் செய்யறதா, இல்லல்லாங்கிற இடத்தோட நிப்பாட்டுறதா, இல்லல்லாஹு ஒரு ராசிகுன பில் இல்மின்னு சேர்க்கிறதா என்பதற்கு எது விடையா இருக்குது, இது விடையா இருக்கு. ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் விடையாகிவிடும், ஒரு வசனத்தில் இல்லாத ஒன்றை இன்னொரு வசனம் விளக்கிவிடும். அப்ப 39, 23 எடுத்து காட்டி இதுக்கு என்ன சொல்ற, கிதாபையே முத்தசாபின்னு நல்லா சொல்றானே, அரபி எடுத்து பாரு, அர்த்தத்தை இருந்தா குழப்பி வச்சிருப்பாங்க, மொழிபெயர்ப்பை பார்க்காம என்ன செய்யணும், மூலத்தில் என்னப்பா இருக்கு, அங்கேயும் முத்தசாபிகாத்து அது பன்மை, இது முத்தசாபிகி ஒருமை. முத்தசாபிகிற சொல்லி எதுல வருது, இந்த கிதாபுக கிதாபன் முத்தசாபிகன், முத்தசாபிகான கிதாபை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த முத்தசாபிக்கு முத்தாய்ப்பா இந்த ஒரு வசனத்தை வச்சு அடிச்சு போடலாம். வேற வேற ஆதாரங்கள்லாம் தேவை கிடையாது. முத்தசாபி வழங்கான்னு யாராவது சொன்னாங்கன்னா இது யாருடைய கருத்தை நம்ம கேட்க வேணாம். இதுக்கு அல்ல வேற இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இந்த விளங்குன்னு சொல்லிட்டான், இந்த கிதாபு விளங்குங்கிறான், உள்ள நடுங்குங்கிறான், இரையச்சம் ஏற்படும்ங்கிறான், இது நேர்வழிங்கிறான், அதுக்கு தான் இது அருள் இருக்கிறாங்க, இதெல்லாம் விளங்கும்னு தெளிவா காட்டுதலப்பா, அப்ப ஏன் விளங்காதுங்கிற, அதோடு முடிஞ்சு போச்சு. அது சரியா, முத்தசாபி விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இப்ப குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்ங்கிறோம்ல, மார்க்கம்னு சொல்லும் போது மாற்று கருத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா 4 ஆதாரம்னு சிலர் சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மதுஹப், குர்ஆன் ஹதீஸ் சஹாபா, அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ்ம்பாங்க. என்ன செய்வாங்க, அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் 4 அப்படிம்பாங்க. 4 என்னன்னு கேட்டா என்ன செய்வாங்க, ஒன்னு குர்ஆன், ஒன்னு ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா, இன்னொன்னு கியாஸ் அப்படிம்பாங்க. இந்த 4 ஆதாரத்துல இது என்ன 4 ஆதாரம், அது நீங்க விளங்கிக்கணும்ல. ஒன்னு கூடாதுன்னு போய் சொல்றதா இருந்தாலும் அது என்னன்னு விளங்கிதான் நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு விளக்கணும். இந்த இஜ்மா 4ஆவதா வச்சுக்கிறோம், அவங்க 3ஆவதா சொன்னாலும் இஜ்மாவுல இந்த ஹதீஸ் துறை சம்பந்தப்பட்டதா வர்றதுனால, லைவான ஹதீஸ்கள்லாம் வர்றதுனால அது கடைசி 4ஆவதா வச்சுக்கிறோம். கியாஸ்னு முதல்ல எடுத்துக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் கியாஸ் இஜ்மான்னு வச்சுக்கிறோம், வரிசையை மாத்தி போட்டுக்கிறோம், விளங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப கியாஸ்ங்கிறாங்கல்ல, குர்ஆன்ங்கிறது நமக்கு நல்லா விளங்குறது, ஹதீஸ் விளங்குகிறது, கியாஸ்ண்டா என்ன அப்படிங்கறது நம்ம விளங்கிக்கணும். கியாஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா, நம்மளும் கியாஸ்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தான் சொல்றோம், கியாஸ் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. கியாஸ் என்றா என்னன்னு கேட்டா,
ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குவது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குறது. அதாவது அந்த ஒரு விஷயம் நேரடியாக ஒரு வார்த்தை சொல்லப்படும், நேரடியா சொன்னதுக்கு மேல ஒரு அர்த்தம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். மனிதர்களுடைய பேச்சுகளா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பேச்சா இருந்தாலும் சரி, நேரடியாக சொல்றோம்ல, அந்த சொல்லுக்குற அர்த்தமும் அதுக்கு இருக்கும். அதோட அது உள்ள என்ன அடங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் அர்த்தம், இன்னும் கொஞ்சம் கூடுதலான அர்த்தத்தை என்ன சிந்திச்சா அது விளங்குற மாதிரி இருக்கும். அந்த சொல்லுக்குள்ள அது அடங்கி இருக்கும். அந்த மாதிரி அடங்கி இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளணுங்கிறத நம்முடைய கருத்து. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அது குர்ஆன்ல உள்ளதுன்றோம். ஒரு குர்ஆன் வசனத்துல நேரடியாக சொன்னது இருக்குல்ல, அதுவும் குர்ஆனுடையதுதான். மறைத்து வைத்து சொல்லப்பட்டது இருக்குல்ல, அதுவும் குர்ஆன் தானே சொல்லுது. நம்மளா ஐடியா பண்ணி கண்டுபிடிக்கலையே. இந்த வசனத்திற்குள் இந்த அர்த்தமும் அடங்கி இருக்கிறது, இந்த அர்த்தம் வெளிப்படையா இருக்கிறது, இந்த அர்த்தம் உள்ளுக்குள்ள அடக்கமா இருக்கிறது அப்படின்னு விளங்கணுமே. ஆனால் அது ஒரு தனி ஆதாரமா? அது இல்ல. குர்ஆனை விளங்குறோம். குர்ஆன் மூணாவது ஆதாரம் சொல்றாங்களே, கியாஸ்ங்கிறது, கியாஸ்ங்கிற தன்மை, கியாஸ்ங்கிற தன்மை மார்க்கத்தில் உள்ளதுதான். அது ஒரு தனி ஆதாரமா? அது ஒரு மூலப்பொருளா? கிடையாது. ஒரு வசனத்தை காட்டி இந்த வசனத்திலிருந்து இந்த கருத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம், இந்த வசனம் சிந்தித்து பார்த்தால் அதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த கருத்தும் அடங்கி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். இஷ்டத்துக்கு இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட முடியாது. அது பார்த்தாலே என்ன செய்யும், ஆமா இந்த கருத்து இருக்குது சொல்லலாம், இதுக்குள்ள இந்த கருத்து அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு புரிந்தால் அது மூணாவது தனி ஆதாரம் வருமா, அல்லது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் உள்ளதுன்னு வருமா? இதான் விஷயம். ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சிலையும் கூட என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர் பேசுற பேச்சுக்கள்லையும் ஒன்றை நம்ம சொல்லுவோம். உதாரணமா, அவன் தான் அடித்தான், அவன் தான் அடித்தான் என்ன அர்த்தம், அவன் தான் அடித்தான் அர்த்தம். அவன் தான் இஸ்மாயில் வச்சுக்கிறீங்களேன், இஸ்மாயில் தான் அடித்தான். அந்த இஸ்மாயில் தான் அடித்தான்ல சொன்னது என்ன, இஸ்மாயில் அடிச்சதான் சொல்லி இருக்கிறோம். ஆனா அதுல இன்னொரு அர்த்தம் மறைஞ்சிருக்கா இல்லையா? வேற யார் அடிக்கலன்னு வருதுல, அது அங்க இல்ல. ஆனா வேற யார் அடிக்கலன்னு அதுல இல்ல, அது உள்ள இருக்குதானா. இஸ்மாயில் தான் அடித்தாங்கிறத இஸ்மாயில் அடிச்சது மட்டும் நம்ம சொல்லல. இஸ்மாயில் அடிச்ச அர்த்தம் தான் நம்ம போட மாட்டோம். இஸ்மாயில் தான் அடித்தான் ஏன் போடுறோம்? வேற ஒத்தனை அடிக்கலங்கிற அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. மொழி வழக்குல எல்லாருடைய பேச்சிலையும் அது இருக்குது. அப்ப இஸ்மாயில் தான் அடித்தான் தான் சொல்லப்பட்டிருக்குது, வேற யாரும் அடிக்கலங்கிற கருத்து இதுல இல்லன்னு ஒருத்தன் சொன்னா அவன் என்ன செய்யறது? இதுல தனி ஆதாரம் சொல்ல முடியுமா? அத வேற யாரும் அடிக்கலங்கிறது எதுல இருக்குது? இஸ்மாயில் தான் அடித்தான்ல தான் இருக்குது. வேற யாரும் அடிக்கலங்கிற கருத்து எதுல இருக்குன்னு கேட்டா, இஸ்மாயில் தான் அடித்தான் இவன் சொன்னானே, அதுல இருந்தா நீங்க விளங்குறீங்க. அதுல இருந்து விளங்குன அதை வேறையாக்குறீங்க. அதனுடைய கருத்து ஒன்னு நேரடியாக சொன்னது, கொஞ்சம் ஒளிச்சு சொன்னது. ஒன்னு நேரடியாக சொல்வது, இன்னொன்னு என்னது, இஸ்மாயில் அடிச்சதை நேரடியா சொல்லிட்டோம், வேற யாரும் அடிக்கலங்கிறத உள்ள மறைச்சு சொல்றோம். ஆனா இல்லன்னு சொல்ல இயலுமா யாரு? அல்ல தனின்னு சொல்ல இயலுமா? வேற எங்க நம்ம விளங்குனாத, அதுல இருந்து விளங்குறோம். வேற யாரும் அடிக்கலங்கிற நம்ம எங்க இருந்து விளங்குறோம்? அதுல இருந்து விளங்குறோம். அதே மாதிரி உன்னையே வணங்குகிறோம், ஈயாக்க நாபுதுங்கிறோம், உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ரெண்டு இருக்க அடங்கியிருக்கா இல்லையா? எல்லாத்துலயும் ரெண்டு இருக்காது, சிலதுல இருக்கும். இருக்கிறதுல கேஸ் எடுத்துக்க வேண்டியது. சில விஷயத்துல ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்னது மட்டும்தான் அதுல இருக்குமே தவிர வேற ஒண்ணு ஒளிஞ்சி மறைஞ்சுக்கிட்டு என்ன செய்யாது, இருக்காது. அதுல எல்லாம் கேஸுக்கு வேலையே கிடையாது, அதுல உள்ள விட்டுற வேண்டியதுதான். ஆனா சிலதுல என்ன இருக்கு, சொன்னது ஒன்னா இருக்கு, அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது இன்னொன்னா இருக்கும். அது ரெண்டு சேர்ந்து அந்த அர்த்தம் இருக்கும், இந்த அர்த்தம் இருக்கும். ஒன்றை மறுத்துட்டு ஒன்னு வராது. இந்த இலக்கியமா சொல்லும் போது ஒன்னு விட்டுருவோம். இவன் சிங்கம்னா சிங்கத்தை விட்டுறது, சிங்கங்கிற அர்த்தத்தை நாடுறதே கிடையாது, வீரங்கிற அர்த்தம் மட்டும்தான் அந்த இடத்துல எடுப்போம். ஆனா இதுல என்ன வரும்னா, அதையும் எடுத்துக்கிறோம், இதையும் எடுத்துக்கிறோம். அதாவது உன்னை வணங்குகிறோம்டா, உன்னை வணங்குறோம்டா அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, வேற யாரையும் வணங்க மாட்டோம். உன்னை ஏன்னு போடுறோம்ல, உன்னை ஏன் வணங்குகிறோம் அப்படின்னு போட்டோம்னா அல்லாஹ் வணங்குறத சொல்லிவிட்டோம், வேற யாரையும் வணங்கலங்கிறத மறைமுகமா சொல்றோம். நேரடியா சொல்லாம என்ன செய்யறோம், மறைமுகமா அந்த கருத்தை உள்ளடக்கி சொல்லுகிறோம். ரெண்டுமே உள்ளதுதான். உன்னை வணங்குறோம்ங்கிறது அதனுடைய அர்த்தம் தான், வேற யாரையும் வணங்க மாட்டோங்கிற அதனுடைய அர்த்தம் தான். ஒரே நேரத்தில் ரெண்டு அர்த்தத்தையும் நாடுவோம். இலக்கியமா சொல்லும்போது அப்படி நாட மாட்டோம். இலக்கியமா சொல்லும்போது, உதாரணமா சொல்லும் போது எதை நாட மாட்டோம், நேரடி அர்த்தத்தை விட்டுட்டு வேற அர்த்தத்துக்கு சொல்லுவோம். டீப் லைட் நாட மாட்டோம்ல. இந்த டீப் லைட்டை போடுனா டீப் லைட் அடிக்கிறோம். இவன் டீப் லைட்னு சொன்னா டீப் லைட்டுங்கிற அர்த்தம் நமக்கு இப்ப கிடையாது. இவன் தான் ஆளு, முட்டாளுங்கிற அர்த்தமே தவிர டீப் லைட்டுங்கிற அர்த்தம் என்ன இல்ல, அது கிடையாது.
அப்ப இதுல இரண்டில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், இதுல இலக்கியமா சொல்லும் போது, முத்தசாபிஹா சொல்லும் போது. ஆனால் இது எப்படின்னு கேட்டா அதுல உள்ள ரெண்டு அர்த்தத்தையுமே ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். உன்னை வணங்குகிறோம்ங்கிறது அதனுடைய அர்த்தம் தான், வேற யாரையும் வணங்க மாட்டோங்கிறது அர்த்தம் தான், ரெண்டும் தான் அதனுடைய அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. வேற யாரையும் வணங்கக்கூடாது எங்க இருக்கு? ஒளிஞ்சிருக்குது. வேற யாரையும் வணங்கக்கூடாது அங்க இருக்கான்னு கேட்டா என்ன செய்யணும்? ஒளிஞ்சிருக்கல பாருங்க. உன்னை ஏண்டியா நம்ம போடுறோம், அந்த பாஷையில அந்த அர்த்தத்தை வச்சுதானே போடுறோம். இது இந்த மாதிரி நேரத்தில் தான் இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு வழங்குறோம்ல. இதுக்கு இதான் கேசுங்கிறது. கேசுனா வழங்கிட்டீங்களா? உன்னையே வணங்குகிறோம் என்பதில் அல்லாஹ் வணங்குறதாக புரிந்து கொள்வது சொல்லப்பட்டது. வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடியது. மறைந்திருக்கிறத விளங்குறோம்ல, அதெல்லாம் என்னது? கேஸ் விளங்கி. அப்ப இது விதிய மூணாவது ஆதாரங்கிறீங்க. அதெல்லாம் வரும், ஒன்னா வரும். இது ஒரு வகை. அதாவது ஒன்று மறைத்திருப்பதை என்ன செய்யறது, அதை மறைவாக சொல்றதை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. சில விஷயங்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இருக்கு? ஒரு காரணத்தை சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம அதுல என்ன வழங்குவோம்னு கேட்டா, அந்த காரணம் இருந்தா தான் அது என்ன செய்யும், அந்த சட்டம் அமுலாகும். அந்த காரணம் இல்லைன்னா அமுலாகாது. ஒரு காரணத்தோட சொன்னாதான் அர்த்தம். இந்த மனிதனுடைய பேச்சில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரணத்தோட ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு வார்த்தைய ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். அப்ப நம்ம அந்த காரணமே இல்லைன்னு வச்சா என்ன செய்யக்கூடாது, சட்டம் அமுலாகாது. இப்ப சக்தி உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்னு சொன்னா சக்தி உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போகணும், மத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஹஜ்ஜி. அந்த சக்தி இல்லாத, அது ஒரு காரணம் தானே, ஒரு காரணம், ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் போட்டு அதை நம்ம சொன்னோம்னு சொன்னா அந்த கண்டிஷன் இல்லாட்டி என்னவாகாது, அந்த ஒரு சட்டம் அமுலாகாது. அப்ப அந்த கண்டிஷன் இல்லாத இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், இந்த ஹஜ்ஜிக்கு போக சொல்றான்ல அதை வச்சுக்கிட்டு ஒரு சரியான ஒரு 95 வயசு கலவனை கூட்டு வர்றாங்க, இவருக்கு கடமையாண்டு இல்லன்னு சொல்லலாம். எதை வச்சு இல்லங்களாம், ஹஜ்ஜி கடமைங்கிற அந்த வசனத்தை வச்சு இல்லங்களாம். அது கடமையை தான் சொல்லுது. ஹஜ்ஜி கடமைன்னு சொல்றத வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், இவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லைங்களாம். ஏன்? மனிஸ்ததாய் இலகி சபீலா, ஹஜ்ஜி சக்தி உள்ளவருக்கு கடமைன்னு இருக்குது, இவருக்கு இல்லைன்னு எங்க இருக்கு? அதான அதுக்கு அர்த்தம். சக்தி உள்ளவருக்கு கடமை என்றால் என்ன அர்த்தம்? இவருக்கு சக்தி இல்லை, இவர் கடமை இல்லைன்னு இருக்குதான் செய்யுது. ஒரு காரணத்தோட தான் சொல்லியிருக்கு. ஒரு காரணத்தோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அந்த காரணம் இல்லாட்டி என்ன செய்யலாம், செய்யலாம் என்பதற்கு அது ஆதாரமா எடுத்துக்கலாம். அந்த ஆயத்தை அந்த ஹதீஸை ஆதாரமா எடுத்துக்கொண்டு வேற ஒன்றுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதை எதிரான சட்டத்துக்கு அதை பயன்படுத்தி காட்டுறோம். சில நேரத்தில் காரணம் சொல்லப்படாது, ஆனா சொல்லப்படாமலே இந்த காரணத்துக்கு தான் இது இருக்கு நமக்கே தெரியும். காரணம் வெளிப்படையா சொல்லாட்டா கூட ஊர் உலகம் 50 பேருக்கும் தெரியணும். சும்மா எனக்கு எப்படி படுதுன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாருக்குமே என்ன செய்யும், இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு தெரியும். சில பேருக்கு என்ன செய்வான், இல்லாத ஒண்ணு இந்த காரணமா தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் பண்றிய தடைன்னா இதான் காரணமா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். அது விலங்கெல்லாம் சொல்லல, அது ஊகம் தான். அது அப்படி இல்லாம அது அனைவருக்கும் அந்த காரணம் என்ன செய்யும், இது இதுக்கு தான் செய்யப்பட்டுச்சு, இது இதுக்கு தான் தடுக்கப்பட்டுச்சு என்று தெளிவாக ஒன்னு தெரிந்தால் கூட அதுல இருந்து என்ன செய்யலாம், நம்ம கேஸ் மாதிரி சட்டம் எடுக்கலாம். இப்படி மூடலா சொன்னா உங்களுக்கு விளங்காது. சட்டங்களை உதாரணங்களா சொன்னா என்ன செய்யும், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளங்கும். மூடலா சொல்வதை விட ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லி சொன்னோம்னா கொஞ்சம் தெளிவா விளங்கன்னு வைங்களேன். இப்ப ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. பாங்கு சொல்லிவிட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ சூரத்துல் ஜும்மாவுல இது இருக்குது. மீ யௌமில் ஜும்மா, ஜும்மா நாள்ல பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு நீங்கள் விரையுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு இருக்குது. இப்ப வியாபாரம்டா என்ன, ஒரு கடை வச்சு ஒரு பொருளை விற்கிறது தான் வியாபாரம். வழங்குதா? கூலி வேலை செய்யலாம் வியாபாரமா? ஒருத்தன் கூலி வேலை செய்யறான், மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், வியாபாரத்தை விட சொல்லியிருக்கு. நான் சரி வியாபாரமா, இந்த மூட்டையை தூக்கி கொண்டே கொடுக்குறான், அதுக்கு 10 ரூபா கூலி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்யறான், ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் மீன் பிடிக்கிறான் தூண்டியை போட்டு. வியாபாரம் பண்ணக்கூடாது, மீன் பிடிக்க கூடாதா இருக்கு? மீனை விற்கும் போது கேளு, மீனை பிடிக்கத்தானே செய்யற. அவன் என்ன செய்யலாம், வியாபாரம் ஜும்மாக்கு பாங்க சொன்னா போய் தூண்டி எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க போறான்னு வைங்க. ஆனா நமக்கு என்ன செய்யுது, அந்த சொல்லுபடி பார்த்தா கரெக்ட் தானே. அது அந்த சொல்லுபடி பார்த்தா அல்லாஹ் என்னதான் செய்யக்கூடாதுங்கிறான், வியாபாரத்தானே விட சொல்றான். நான் வியாபாரத்தை விட்டுட்டேன், நான் ஒரு வியாபாரி கிடையாது.
அப்படின்னு சொல்லி வியாபாரம் இல்லாத எத்தனையோ காரியங்களை ஒரு மனிதன் செய்யலாம். ஹலாலான காரியங்களை, அனுமதிக்கப்பட்ட பொதுவாக அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ காரியங்களை என்ன செய்யலாம், ஒருத்தன் செய்யலாம். அப்ப இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம், கூடாதுன்னு சொல்லலாம். ஏன் வியாபாரத்தை விடுன்னு சொன்னாலும் வியாபாரம் மட்டுமா அதுல நோக்கம்? எதுக்கு சொன்னான்னு எல்லாம் சொல்லல, எதுக்கு சொன்னு விளங்குதுல. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அது அந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தொழுகை நிறைவேற்றணும். வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியாது, தொழுகைக்கு வர முடியாது. இப்ப அதுக்கு தானே எல்லாம் சொல்றான். அதே தானே எதுக்கு செஞ்சாலும் அதானே நடக்கும். பள்ளியாசல் விட்டு புறக்கணிக்கப்பட்டுருவான்ல, அல்லாவுடைய நினைவை விட்டு மாறிடுவான். இது காரணத்தை எல்லாம் சொல்லல, வேற என்னத்துக்கு இதை போய் தடுக்கிறான், வியாபாரத்தை தடுக்கிறான். வியாபாரத்துக்கு விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொன்னாலேயே எதுக்கு தடுக்கிறான், வியாபாரி தான் கொஞ்சம் அதிகமா மூழ்கிடுவான். அதுக்கு சொல்லப்படுது. எதுக்காக இது சொல்லப்படுதுன்னு கேட்டா, மற்றவர்களை விட வியாபாரத்தில் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், லேசில விட்டுட்டு வரமாட்டான். ஒரு கூலிக்காரன் கூட கூலி விட்டு வந்துட முடியுமே தவிர ஒரு வியாபாரி லேசில விட மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தன் நான் ஜும்மா பாங்கு சொன்ன பிறகு மூட்டை தூக்கலாமா, தொழிலுக்கு போகலாமான்னு கேட்டா நம்ம கூடாதுமோ. இந்த வசனத்தை காட்டியே சொல்லலாம். எந்த வசனத்தை? வியாபாரத்தை விட்டு விடுங்கள், வியாபாரம் தானே இருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்? இது எல்லாருக்கும் விளங்குது. எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னு காரணத்தை சொல்லாட்டா கூட ஒவ்வொரு இறையச்சத்தோட ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா, நேர்மையான பார்வையோட பார்த்தான்னு சொன்னா என்ன விளங்குது, என்ன விளங்குது? நீங்க ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க பாடம் நடத்தும் போது, வெட்டி பேச்சு பேசாதங்கிறோம். நீங்க நல்ல பேச்சு பேசிட்டு இருக்கலாமா? ரெண்டு பேர் வெட்டி பேச்சு பேசுறானே, வெட்டி பேச்சு பேசாமல் பாடத்தை பாருங்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாது, வெட்டி பேச்சுன்னு மட்டும் அர்த்தம் செய்யக்கூடாது. பாடத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வெட்டி பேச்சு பேசுற சந்தர்ப்பத்தில் அதை சொன்னால் வேற நல்ல பேச்சு நீங்க பேசக்கூடாது. வெட்டி பேச்சு பேசுற அந்த அதிசய லைஃபான நாங்க பேசிட்டு இருந்தோம், அப்ப நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கலாமா? பேசலாம். பாடம் நடத்தும் போது பேசிட்டு இருக்கலாமா? ஒருத்தர் பாடம் நடத்துறாருன்னா உங்க வேலை என்னவா இருக்கணும், அதை கேட்கறா தானே இருக்கணும். மனிதன் பாஷையை புரியுற மாதிரி அல்லாஹ்வுடைய பாஷையும் புரியுங்க. மனிதன் சொல்லும் போது நம்ம எப்படி விளங்குறோம், இதுக்கு வெட்டி பேச்சு பேசக்கூடாதுங்கிறது அந்த அர்த்தத்துக்கு சொன்னது இல்ல, வெட்டி பேச்சுக்கு மட்டும் சொன்னது இல்ல. எந்த பேச்சையும் பேசக்கூடாது, பாடத்தை கவனிக்கணுங்கிறது தான் அது நோக்கம். ஆனா சொல்லு வேறையா இருக்கு. வெட்டி பேச்சையும் பேசக்கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம் வழங்குறீங்க. இதான் கேசுங்கிறது. அதாவது வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொன்னாலும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்ன, எந்த விதமான ஒரு காரியத்திலையும் நீங்க ஈடுபட்டு பள்ளிவாசலுக்கு வராம இருந்துடக்கூடாது. பள்ளி வாசலுக்கு என்ன செய்யறீங்க, வரணும் என்பதுதான் அதுல உள்ள ஒரு நோக்கம். இதான் கேசுங்கிறது. இப்ப இந்த கருத்து கூலி வேலை செய்யக்கூடாது, மூட்டை தூக்க கூடாது, மீன் பிடிக்க போக கூடாது, இந்த கருத்து இந்த வசனத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குதான் செய்யுது. இது ஏன் கேஸ் மூணாவது ஆதாரம்ங்கிறீங்க? இந்த கருத்து எங்க இருந்து எடுத்தோமோ அதான் ஆதாரம். இது ஏன் கேஸ் ஒரு தனியா ஒண்ணு பிரிச்சு இஸ்ல குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி மக்களை இது ஏமாத்தனு, இதுதான் உங்க கேஸ்ங்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஏன் கேஸ்ங்கிற இதுதான், இதுவும் குர்ஆன் தான்ப்பா, இது குர்ஆன்ல உள்ளதுதான். குர்ஆன் தான் சொல்லுது மூட்டை தூக்க கூடாதுன்னு சொல்றது தான், நேரடியா சொல்லல, உள்ள மறைத்து சொல்கிறது, எங்களுக்கு விளங்குகிறது, மூளை உள்ள யாருக்கும் அது விளங்குகிறது. அப்ப அல்ல எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதமாக சொல்லி இருக்கிறாங்கிறதுனால நாங்க இந்த இதுல இருந்து இந்த சட்டத்தை எடுக்கிறோம். இது காரணம் அல்லாஹ் சொல்லவே இல்லை தானே, சொல்லாட்டல் விளங்குது. சொல்லாட்டல் என்ன செய்யுது, இதுக்குத்தான் இது சொல்லப்படும். இது அல்லாஹ் இல்ல மனுஷன் சொன்னாலே இதான் அர்த்தம். ஒரு மனிதன் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சொன்னாண்டா என்ன அர்த்தமாயிரும், இதுதான் அர்த்தமாயிரும். இந்த மாதிரி வெட்டி பேசி பேசுற மாதிரி உதாரணம் தான் அது. இதே மாதிரி சில நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நான் 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் விலை போக மாட்டேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே உள்ளது விலை போக மாட்டேன் தானே. கோடி ரூபாய்க்கு விலை போகலன்னா 10,000 ரூபாய் வாங்கிடுவானா? கோடி ரூபாய்க்கு போக மாட்டேங்க. வேணா என்ன அர்த்தம் வச்சுக்கலாம், 2 கோடிக்குன்னா விலை போகணும்னு அர்த்தம் வச்சுக்கலாமே தவிர 1 கோடிக்கெல்லாம் விலை போகக்கூடியவன் நான் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், 1 கோடி மட்டும் அர்த்தம் கிடையாது, அது கீழே உள்ளது கண்டிப்பா போக மாட்டேன்னு அர்த்தம். 1 கோடிக்கே போகல என்று சொன்னா 50 லட்சம் தந்தா போவானா? வேணா அதுல என்ன அர்த்தம் வரலாம், மேற்கொண்டு மேல உள்ளதுக்கு போவான்னு அர்த்தம் வேண்டா வரலாம். 1 கோடிக்கு போக மாட்டேன்னு இருக்கான், 2 கோடி பேசி பார்ப்போம் அப்படி வேண்டா விளங்கலாமே தவிர 1 கோடிக்கு போக மாட்டேங்கிறவன்ட்டு போய் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலை போறீங்களான்னு கேட்டா ஒத்துக்குருவானா? கோடியை வேணான்ட்டு வந்திருக்கிற 500 ரூபாய் தர்றாங்க கேட்பானா இல்லையா? அந்த 1 கோடிக்கு விலை போக மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அதுல எதெல்லாம் அடங்கிறேன், கீழே உள்ளதெல்லாம் அடங்கிடும். பெருசா சொன்னால் சிறுசு உள்ள போயிடும். இது அவன் சொல்லல. 50 லட்சம் ரூபாய்க்கு விலை போக மாட்டேன்னு அவன் சொல்லல, ஆனா அதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அதுல 500 ரூபாய்க்கு விலை போக மாட்டேன்னு அவன் சொல்லல, அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான், உங்களுடைய பெற்றோர்களை சீண்டு சொல்லாதீங்க. வலா தகுல்லஹுமா உஃபின். ஒருத்தன் தகப்பனார் போட்டு அடிக்கிறான்,
அடே அடிக்க கூடாது அல்ல அப்படி சொல்றான்னு சொன்னா இந்த ஆயத்தை காட்டலாமா இல்லையா? சீன்னு சொல்லாதுன்னு சீதான சொல்லக்கூடாது, அடிச்சா என்ன கேட்க முடியுமா? சீங்கிறது சின்ன விஷயம், அடிக்கிறது பெரிய விஷயம். சின்னதே செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? தீமைகள்ல சின்னது செய்யக்கூடாதுன்னா பெருசு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தீமையான காரியத்துல சின்னதுக்கே தடை போட்டால் என்ன அர்த்தமாயிரு? பெருசுக்கு தடை. அப்ப இந்த ஆயத்தை வச்சு என்ன செய்யலாம்? பெற்றோர்களை அடிக்க கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமா காட்டலாம், வீட்டை விட்டு வெளியேற்ற கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமா காட்டலாம், அவங்களை திட்டக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஆதாரமா காட்டலாம். அந்த மாதிரி எத்தனை விஷயங்களுக்கு இது ஆதாரமா காட்டி விடலாம். உலா தகுல்லஹுமா உஃபின், பெற்றோர்களை சீன்னு சொல்லாதீங்க என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன வழங்குறோம்? சீங்கிறத மட்டும் வழங்கவில்லை. சீங்கிறது தான் உள்ளதுல சின்னது. ஒரு மனிதனை வந்து வேதனைப்படுத்துவதில், கஷ்டப்படுத்துவதில், கொடுமைப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கறத ரொம்ப சின்னது. அதை கூட செய்யக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் கண்டிப்பா அது தடை செய்யப்பட்டதுதான். அப்ப குர்ஆன்ல வந்து பெற்றோரை அடிக்க கூடாது என்று இருக்குதாண்டா? இருக்குது. எங்க இருக்குன்னு தான் இருக்குன்னு காட்டலாம். இல்லை அடிக்க கூடாது இல்லையே, ஒளிஞ்சு இருக்குது, அதுல நேரடியா இல்லதான். அதுல என்ன இருக்கு? அடங்கி இருக்கு, அதுல அடங்கி இருக்குன்னு வழங்கணும். இது வந்து இது தனி ஆதாரமா? அடிக்க கூடாதுன்னு கருத்து எங்க இருந்து எடுக்கிறீங்க? இதுல தான் எடுக்கிறீங்க. அதை எடுப்பதற்கு இதான காரணமா இருக்கிறது. அப்ப அந்த மூணாவதுங்கன்னு இதான் கேஸுங்கிற இதெல்லாம் நம்மளே ஒத்துக்கிறோம். நம்மளும் என்ன செய்யறோம்? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆய்வுங்கிறது அதான். ஆய்வு செய்யறோம், ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்றது என்னது? இருக்கிறத வச்சுக்கிட்டு மறைந்திருப்பதையும் தேடி கண்டுபிடிக்கிறது. நேரடியா உள்ளதை எடுத்து சொல்ற வேலை மட்டும் செஞ்சா அதுக்கு பேர் ஆய்வோ ஆராய்ச்சியே கிடையாது. இருக்கிறது அப்படி சொல்லிட்டு போயிடுறது தான். ஆய்வு ஆராய்ச்சி எங்க வரும்னு கேட்டா அதுல உள்ளத வேற ஏதாவது கருத்து உள்ளடங்கி இருக்குதா, அதுக்கு மேல ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது? ஆய்வுங்கிறது. அப்ப ஆய்வு செய்து பின்பற்றுதல் என்பதைத்தான் போட்டுவிட்டு என்ன பண்றாங்க? என்ன வேற ஒரு பொருள் மாதிரி காட்டுறாங்க. குர்ஆன் ஹதீஸ் கியாசு அப்படின்னு என்னமோ மூணாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரியும், அந்த கியாசுங்கிறத வச்சுக்கிட்டு என்னமோ சட்டங்கள்லாம் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னா நேரடியாவும் மறைமுகமா இல்லைன்னா கியாசும் இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல ஒண்ணு நேரடியா இருக்கணும், மறைமுகமா இருக்கணும். ரெண்டுல இல்லைன்னா கியாசுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இதுதான் அந்த கியாசுக்குடைய அர்த்தம். இது விளங்கிக்கலாம் நீங்க. அதே மாதிரி வந்து இப்ப வந்து அந்த காலத்துல அவர் சொன்ன விஷயம்லாம் வரும். அந்த காலத்துல இருக்கிற ஒரு மெத்தட்ல ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க, ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருப்பாங்க. அப்படி அனுமதிச்சாங்கன்னு சொன்னா அதே மாதிரியான தன்மை இந்த காலத்துல இருக்காது, மாறி இருக்கும். அட்வான்ஸா உலக ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மாறிக்கிறதுல மாறிக்கிறது. ஆனா அந்த பொதுத்தன்மை வந்து அதே மாதிரியான தன்மை இதுல என்ன இருக்கு? இருக்கும். அப்படி இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான இந்த நவீன காலத்து பிரச்சனைக்கு அந்த காலத்துல இருந்த பிரச்சனை என்ன செய்யலாம்? நம்ம ஆதாரமா எடுத்துக்கலாம். எப்ப எடுக்கலாம்? அதுவும் இதுவும் பொதுத்தன்மையில் இருக்க வேண்டும். அது எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரிய வேண்டும். ஒருத்தனுக்கு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஆனா இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கணும்? அனைவரும் ஏற்றுக்கொள்ள கூடியதாகவும் அந்த கருத்து இருக்குது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் என்ன செய்யணும்? இருந்தா தான் அது கியாஸ்னு சொல்வது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு சஹாபி அர்ஃபஜான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் போர்க்களத்துல போகும்போது அவரை மூக்க வெட்டி விட்டாங்க. போர்க்களத்துல வாள் வீசும்போது மூக்கு வெட்டப்பட்டுருச்சு அவருக்கு. மூக்கு வெட்டினா அந்த காலத்துல மூக்கு வெட்டுற ஆபரேஷன்லாம் கிடையாது தானே. மூக்கு வெட்டினா போயிடுச்சு மூக்கு, அவ்வளவுதான். மூக்கு இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? ரொம்ப விகாரமா கோரமா இருக்கும். வேற கை கால் இல்லாம எல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. கண்ணு இல்லாட்டா கூட அது வந்து கோரமாவெல்லாம் இருக்காது. மூக்கே இல்லைன்னு ஒரு கற்பனை பண்ணி நேரம் ஓட்ட அப்படி இருக்குமா? பாத்தீங்கன்னா இருக்கு, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அதுதான் அல்லது மூக்குன்னு ஒரு கவர் பண்ணி வச்சிருக்கிறான் இல்ல. அப்ப மூக்குங்கிறது வந்து ரெண்டு காரணத்துக்கு அழகுக்காக வச்சிருக்கிறான். நேரடியா காத்து போய் நுழைஞ்சா தூசி எல்லாம் ஃபில்டர் பண்ணாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி போயிட்டு ஒரு போற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். இதை வெட்டிட்டோம்னா அந்த மூக்கு துவாரம் இருக்கு, நேருக்கு நேரம் இருக்கும். அப்ப இவர் பார்க்கவே எல்லாரும் பயந்து ஓடுற மாதிரி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தங்கத்துல மூக்கு செஞ்சு வச்சுக்க அப்படின்னு அவருக்கு அனுமதிக்கிறாங்க. மூக்கே என்ன செய்யற மூக்கு மாதிரியே தங்கத்துல செஞ்சு அதை வந்து ஏதோ ஒரு வளையத்துக்கு இதை போட்டு ரெடி பண்ணிக்கிறார். அந்த இப்படி ஜாயிண்ட் எல்லாம் பண்ணிருக்க முடியாது அந்த காலத்துல. மூக்கு மாதிரி செஞ்சு இந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி ஏதோ ஒரு வகையில பாக்குறதுக்கு விகாரம் இல்லாம இருக்கிறதுக்கு தானே தங்கத்துல மூக்கு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு அனுமதி இருக்குன்ட்டாங்க. ஆனா தங்கம் பொதுவா தடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா தங்கம் ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். தடுக்கப்பட்ட ஒரு தங்கத்தை அவருக்கு என்ன செய்யறாங்க? அனுமதி கொடுக்கறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ உலோகங்கள்லாம் இருக்குது. வேற எந்த உலோகத்தை நீங்க வந்து மூக்கு கட்டினாலும் மூக்குக்கு மாட்டினாலும் சரிதான் அது வந்து நாற்றம் எடுக்கும், களிம்புகள் உண்டாகும். தங்கத்துல என்ன செய்யாது?
இந்த பச்சை கலர்ல ஒரு களிம்பு மாதிரி படருமே, அது பித்தளையா இருந்தாலும் செம்பா இருந்தாலும் என்னவாயிரு அப்படியே படர்ந்துரும். ஏன்னா சளி படுற இடமா இருக்குல்ல, மூக்கு என்பது என்னவா இருக்கு, சளி வடியக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது அதுல வேற எந்த மெட்டீரியல், அந்த காலத்துல உள்ள மெட்டீரியல், இந்த காலத்துல வேற மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க செயற்கையா. அந்த காலத்துல இயற்கையா இருந்த மெட்டீரியல் இரும்புல போடலாம், துருப்பிடிச்சு போயிடும். வெள்ளி, பித்தளை, செம்பு அதுல போடலாம். அதுல போட்டா என்ன ஆயிரு, ஒரு மாதிரி அந்த சளிலாம் இதாகி போய் கிட்ட ஒரு ஆள் போனா அந்த பயங்கரமான நாத்தம் எடுக்கும், இருக்க முடியாது. அப்ப இந்த தங்கத்துக்கு அந்த தன்மை இல்ல என்ற காரணத்தினால அது வந்து பொதுவா ஆபரணத்துக்கு தடுக்கப்பட்டிருந்தாலும் மூக்கு வச்சுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. காரணம்லாம் சொல்லல, தங்கத்துல அது தன்மை இருக்குது, இப்பவும் இருக்கு. தங்கத்துல என்ன இல்ல, அது வந்து களிம்பு மாதிரி இந்த எவ்வளவு அணிஞ்சிருக்கமா இல்லையா, வெள்ளியில கூட பார்த்தா ஒரு பச்சையா போயிருக்கு களிம்பு. பாசி படர்றது, இந்த பாசி படர்றது இருக்கு இல்லையா, இந்த பாசி படர்வது எதுல வராது, தங்கத்து அழுக்கு தான் படப்படியுமே தொடச்சிக்கிறோமே தவிர பாசி படர்ந்து போறதுங்கிறது தங்கத்துல வராது. அப்ப இந்த பாசி படர்ந்து அதுல ஈரமும் இருந்து கொண்டு இருந்துச்சுன்னு வைங்க, அதுல பயங்கரமான நாற்றமும் வரும், தொற்று நோய்கள், கிருமிகள் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இது ஹதீஸ். ஹதீஸ் என்ன, தங்க மூக்குக்கு அனுமதி, தங்கத்துக்கு தடை, தங்க ஆண்களுக்கு தடை, தங்க மூக்குக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு பல்லு உடைஞ்சிச்சு, வணங்குதா, தங்கத்துல பல்லு வைக்கலாமான்னு ஒண்ணு கேட்கிறாரு. தங்கத்துல பல்ல கட்டிக்கிறது, ஆனா வேற எதுல பல்லு கட்டினாலும் என்னவாகும். ஆனா இந்த காலத்து தேவையில்லைன்னு வைங்களேன், இந்த காலத்துல அதை விட நல்ல மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டான். அந்த காலத்துல பல்லு கட்டுறாங்க ஏதாவது ஒரு இரும்புலையோ வெள்ளியிலையோ இப்படிதான் கட்டணும். அப்ப ஒரு பத்துவா கேட்கறாங்க, இது கண்டுபிடிக்காத ஒரு காலம்னு வைங்களேன், இந்த செயற்கையா பல்லுலாம் இப்ப இருக்கு பாருங்க, அது வந்து ஒண்ணுமே ஆகாது. இயற்கை பல்லு மாதிரி என்ன இருக்கு, அந்த அளவுக்கு 100% இல்லாட்டாலும் அந்த களிம்புகள் ஊறாம அது மாதிரி கரைபடியாம அதுக்கெல்லாம் வந்து இது உதவும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல தங்க பல்லு வச்சுக்கலாமான்னு கேட்கிறாரு ஒருத்தர். நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாங்கிறோம். எங்க என்ன இது, அதை மூக்கு கொண்டே ஆதாரம் காட்டலாம், பல்லு கட்டா மூக்கு காட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யலாம், பல்லு கட்டலாமான்னு கேட்டா எதாவது ஆதாரம் காட்டுவோம், மூக்கு போய் ஆதாரம் காட்டுவோம். ஏன் காட்டுற, அதே தான், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லாட்டம் விளங்குதா இல்லையா. தங்கம் மார்க்கம் தடுக்கப்பட்டுருச்சு, மூக்கு வைக்கிறாரு, மூக்குல எப்படி சளி இலாம் உண்டாகுது, அது மாதிரி தான் வாயில என்ன செய்யும், எச்சி அதெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கும், ஈரத்துல கிடக்கும். அதே மாதிரியான களிம்புகள் தான் உண்டாகும். அப்ப களிம்புகள் உண்டாகும் போது என்னவாங்க, அது வாயில இப்ப கிட்டத்தட்ட நெருங்க முடியாது. பலவிதமான அங்க இருக்கும்போது மூக்குல என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் வருமோ அதெல்லாம் இதுல வரும், பல்லுலையும் வரும். தங்க பல்லு கட்டிக்கலாம், கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா இது தப்பாவுமா? ஆனா இது எங்க இருந்து எடுக்கிறோம், தங்க பல்லு கட்டுறதுக்கு இதை போய் ஆதாரம் காட்டுறோம்னா நம்ம இதுல இருந்து அதை எடுக்கிறோம். வேற எங்க மூணாவது ஆதாரத்தை எங்கேயும் நம்ம தேடி போயெல்லாம் எடுக்கல. இந்த மூக்குக்குரிய ஆதாரத்தை தான் என்ன பண்றோம், இந்த மூக்குடைய ஹதீஸ் வந்து நசையில 5070வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை நமக்கு சொல்லல, தங்க மூக்கு கட்டுறதுக்கு என்ன செய்யல, காரணம் சொல்லல. நமக்கு விளங்குறது, இவ்வளவு உலோகங்கள் இருக்கும்போது இதை செஞ்சாங்கன்னா தங்கத்துடைய தன்மை எல்லாரும் தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயம் தான், அது வந்து பாசி படிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு விளங்கி கொண்டுதான் அவங்க அதை தடுக்கப்பட்டு இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதன் மாதிரி நம்மள என்ன செய்யலாம், தங்கப்பல்லு கட்டிக்கலாம் ஒரு 10 ரூபா கொடுத்தால் தப்பாகுமா? ஆகாது. அது எங்க இருந்து, ஹதீஸ்ல இருந்து நம்ம கொடுக்கிறோம். இந்த ஹதீஸை வைத்து நம்ம கியாஸ்னா சிந்தித்து விளங்குதல், கியாஸ்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து சிந்தித்து விளங்கி நம்ம என்ன செய்யறோம், சொல்லுகிறோம். இதுதான், இது மாதிரி உள்ளதுதான் விஷயம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து இந்த குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அசுலுங்கிற முறை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த விந்து வெளிப்படும் போது என்ன செய்வாங்க, வெளியே விட்டுருவாங்க. அப்ப குழந்தை உண்டாகாது. இந்த மாதிரி ஒரு வேலையை அந்த காலத்துல செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து புகார்ல ஹதீஸ், குன்னான் அஸ்லு ஒல் குர்ஆன் யன்சிலு, குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலே நாங்க இந்த மாதிரி, இதுக்கு பேர் அஸ்லுன்னு சொல்வது, இதை நம்ம செய்து கொண்டிருந்தோம், இது வந்து மார்க்கம் எங்களுக்கு தடுக்கல அப்படிங்கிறாரு. அப்ப இதுல என்ன விளங்குறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஆணுடைய விந்து வந்து பெண்ணுடைய கருவறைக்கு போனால் குழந்தை உண்டாகிவிடும், அது போகாமல் தடுக்கிற வேலையை செஞ்சிருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதான் அதுங்கிறது, அது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல என்ன பண்றான், இப்ப நவீனமா காண்டம்னு ஒரு உரை மாதிரி கண்டுபிடிச்சு அது மாதிரி குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாலும் என்னவாகாது, அவனுக்கு விந்து வந்து கற்பறைக்கு போவாது. அந்த மாதிரியா ஒரு புது முறையை கண்டுபிடிச்சிருக்கிறான். இது கூடுமான்னு ஒருத்தன் கேட்கறான், காண்டம் போட்டுக் கொள்ளலாமான்னு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு ஹதீஸ்ல இருக்குமா? இருக்காது. நேரடியா இருக்கு, ஆனா இருக்குது. இருக்காது, நேரடியா இருக்காது. அது கூடுமா கூடாதான்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் எதுல இருக்கிறது, இந்த அஸ்ல என்பதில் இருக்கா இல்லையா? இந்த அஸ்ல பத்தி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரில் நிறைய இடத்துல வருது.
உதாரணத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், 5209 புகாரியில 5209வது ஹதீஸில் இருந்து நம்ம என்ன சட்டம் சொல்லலாம்? இப்ப நவீன காலத்தில் செய்யக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாடு முறை, இந்த காண்டம் போன்ற முறைகள் மார்க்கத்தில் கூடுமாண்டா என்ன இருக்கு? தாராளமா கூடும். மனைவியோட சம்பவம் பண்ணும் பொழுது குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி தற்காலிக ஏற்பாட்டை ஒருத்தன் செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி ஒரு வாசகம் குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்காது. குர்ஆன்ல அந்த வாசகம் இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. வாசகம் தான் இருக்காதே தவிர இந்த தன்மை இருக்கும். இதை வச்சு விளங்கக்கூடிய தன்மை எங்க இருக்கு? ஹதீஸ்ல இருக்கும், குர்ஆன்ல இருக்கும். இருந்தா அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்கிறோம். இது கூட கியாஸ் தான். அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இரவுல நீங்கள் படுக்க போகும்போது விளக்கு அணைச்சிருங்க. இரவுல படுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? லைட் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த லைட் இருக்கக்கூடாதுன்னு மொட்டையா சொன்னாங்கன்னு வைங்க. இப்ப இந்த மாதிரி லைட் போட்டு கூட நம்ம உறங்கக்கூடாது. ஒரு விடி பல்பு நைட்லாம் போடுறோம்ல, அதை போட்டு கூட என்ன விளக்கு அணைத்து விடுங்கள் அதான அர்த்தம். ஆனா விளக்கு அணைத்து விடுங்கள்னு சொல்லும் போது ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. விளக்கு அணைத்து விடுங்கள், ஏன் என்று சொன்னால் எலிகள் அதை இழுத்து சென்று வீட்டையே கொளுத்தி விட்டு விடும். காரணம் எப்படி சொல்றாங்க? அந்த காலத்துல விளக்குன்னா என்ன? விளக்குன்னா மண்ணெண்ண விளக்கு இல்ல. மண்ணெண்ண விளக்கு எலி ஒண்ணு திங்காது, நெருங்காதுன்னு வைங்களேன். வேற விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்க்கு தான் ஓடும். ருசியா இருக்கும். எலி என்ன இருக்கு? அது டேஸ்டா இருக்கும். மண்ணெண்ணெய் விளக்கு வச்சோன்னு வைங்களேன், கிட்ட கூட வராது. அது அந்த வாடை அதுக்கு பிடிக்காது. விளங்குதா? மண்ணெண்ணெய் கண்டுபிடிக்கப்படல அந்த காலத்துல. மண்ணெண்ணெய் இல்லாத காலத்துல நினைஞ்சாங்கன்னு கேட்டா, ஏதாவது ஒரு ஆயில், அதாவது உணவுக்குரிய ஆயில்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள், அந்த எண்ணெய்கள் என்ன செய்வாங்கன்னா சின்ன சிட்டில ஊத்தி ஒரு துணியை முறுக்கி அதுல வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த திரியில என்ன செய்யும்? எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எரிஞ்சுக்கிட்டு இருக்கல ராத்திரில விளக்கு எலி வருமா? அதனோட ருசியா இருக்குமா? இந்த பக்கத்துல என்ன செய்யும்? அது திங்கும். ஏதாவது ஒரு பூனைகணம் இழுத்துட்டு ஓடி போயிடும். அந்த இடத்துல துணியை திங்க ஆரம்பிக்கும். என்ன வயிறேன் பூனைகணம் ஏதாவது ஒரு அரவன் சத்தங்க, அதாவது அரவன் சத்தம் கேட்குன்னு வைங்களேன், இழுத்துக்கிட்டு ஓடி போய் குடிச்சதானே அது, குடிச்சல போய் நெஞ்சிறேன் கொளுத்தி விட்டு போயிடும். இதனாலதான் அணைச்சிருங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு அணையுங்கள்னு மொட்டையா சொல்லாம என்ன சொல்றாங்க? எலி கொளுத்தி விட்டுப்படும், ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க. அப்ப எலி கொளுத்தாத விளக்குகளா இருந்தா வைக்கலான்னு அர்த்தமாவதுல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொன்னது இப்ப எதுக்கு பொருந்தாது? நீங்க டீப் லைட்டை போட்டு தூங்கலாமா? தாராளமா தூங்கலாம். ஏன் தூங்கலாம்? இதை இழுத்துக்கிட்டு போய் என்ன செய்யாது? ஒண்ணும் பண்ணாது. நைட் எல்லாம் போட்டு தூங்கலாமா? தாராளமா தூங்கலாம். ஏன்? இதை ரசூலுல்லாஹ் தடுக்கல. ஆனா விளக்கு அணைத்து விடுங்கள் தான் தெளிவா சொன்னாங்க. ஆனால் அணைக்காம இருக்கலாங்கிறது இது ஆதாரமா காட்டுறோம். விளக்கு அணையுங்கிற ஹதீஸைய அணைக்க தேவையில்லை என்பதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஆதாரமா காட்டுறோம். ஏன் காட்டுறோம்? அது காரணத்தை சேர்த்து சொல்லும் போது இது குறிப்பிடாது. அதே நேரத்தில் விளக்க விட்டு தள்ளுங்க, வேற 1000 விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் இருக்கு, சிலிண்டர் அமர்த்தாம படுக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம்? அமர்த்திடணும். ஏன்? இதேதான் அதுவும். இது வருமா இல்லையா? எலி டீப்பை கடிச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? டீப்ல சப்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சிலிண்டரை மூடலன்னு சொன்னா எலி என்ன செய்யும்? அந்த டீப்பை கடிச்சு போச்சுன்னு சொன்னா கேஸ் என்னவாயிரு? லீக் ஆரம்பிச்சிடும். அந்த கேஸ் மாமாயி டக்குன்னு என்ன செய்யறேன்? சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தாலே புடிச்சு அம்பிட்டு போய் நாசமா போயிருவீங்க. இரவில் படுக்கும் பொழுது உங்களுடைய சிலிண்டர்களை எல்லாம் நினைச்சிருங்க லாக் பண்ணிட்டு போடுங்கள் சொல்லி இது அதிக ஆதாரமா காட்டலாம்ல. என்னங்க எலி விளக்குன்றது சிலிண்டருங்கிறீங்கன்னு சொல்லலாமா? அது இருக்கா இல்லையா? அதுல இதுல இருந்தது விளங்க முடியுமா முடியாதா? இது மாதிரி எத்தனை விஷயங்களை அடுப்புல என்ன செய்வாங்க? நெருப்பு கங்க வச்சுட்டு படுத்துருவாங்க. அது மாதிரி நினைஞ்சிடாதீங்க, படுத்துறாதீங்க. அது மாதிரி இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு இடைஞ்சல், இது மாதிரி நம்ம தூங்கும் பொழுது இடைஞ்சல் உண்டாக்கி விடுமோ அதெல்லாம் ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ளணும். அந்த போதனை தான் இதுல இருக்கே தவிர இதுல எலியோ அந்த விளக்கு மட்டும் மேற்று கிடையாது. நமக்கு கேடு வருவதுதான் அதுல உள்ள ஒரு மேற்று அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது விளக்கே வச்சிருக்கிறோம், தீ பிடிக்காத ஒரு கட்டடம், இழுத்துட்டு போனா ஒன்னும் ஆகாது, தீ பிடிக்கக்கூடிய ஒரு பாயோ ஒரு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டடத்தில் என்ன செய்யுது? விளக்க வச்சிருக்கிறோம்னா அது தப்பா? எலி இழுத்துட்டு போய் என்ன செய்யுங்கிறேன்? ஒண்ணும் செய்யாது, இழுத்துட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான தவிர ஒரு பொருள் கூட தீ பிடிக்காது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு. அப்ப அந்த விளக்கை வச்சுட்டு கூட என்ன செய்யலாம்? நம்ம போயிடலாம், உள்ள விளக்க வச்சுட்டு போயிடலாம். ஒரு குடோன் இருக்குது, உள்ள எதுவுமே தீ பிடிக்கிற ஒண்ணுமே இல்ல, அது எங்க சுத்திட்டு போனா அது தெரிய தாண்டி வேற ஒண்ணுலையும் தீ பிடிக்காதுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம வாட்டு ஒரு குடோன்ல விளக்க வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி திரி விளக்க கூட வச்சுட்டு போகலாம். ஏன்? ஒண்ணு ஆகாது. அதனால என்ன செய்யாது? பெரிய கேடுகள்லாம் ஒண்ணு ஏற்பட்டு எலிதான் செத்து போனா போகுமே தவிர என்ன செய்யாது? வேற ஒண்ணுக்கு
கேடு ஏற்படாது. இப்படிலாம் வழங்கலாமா இல்லையா? காரணம் சொன்னதுனால. இது எங்க இருக்கு? புகாரில 3316 எலி விஷயம் 3316 இருக்குது, 6295 இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு என்ன இருக்கு? பஞ்சாயத்து விவகாரம், கொடுக்கல் வாங்கல, கணவன் மனைவி சண்டை, எத்தனையோ விஷயங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படும். எனக்கு உள்ளதா உனக்கு உள்ளதா இப்படி வரும். இந்த விஷயத்தை உங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்குது, நீங்க விசாரிச்சு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. நான் என்னுடைய இதுங்கிறேன், அவர் அவருடைய இதுங்கிறாரு, இந்த அருக்கு என் ஆதாரம், இந்த அருக்கு அவர் ஆதாரம், நீங்க பார்த்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு தீர்ப்பளியுங்கள். நம்மள்ட்ட என்ன செய்யறாங்க? பஞ்சாயத்து நம்மள்ட்ட வைக்கிறாங்க. இப்ப நம்ம விசாரிச்சு என்ன செய்யலாம்? மார்க்கத்தில் யார் நம்மளை அணுகி விட்டார்களோ, நம்பி வந்து விட்டாங்களோ, அதை விசாரிச்சு எது கரெக்டா அதை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யக்லியன்ன ஹகமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்மான். உங்கள எவரா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பளிக்கும் பொழுது அவர் கோபமாக இருந்தால் தீர்ப்பளித்து விடக்கூடாது. கோபமா இருக்குமே என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பளிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப வீட்டுல பயங்கர பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப கேச கொண்டு வர்றாங்க. அப்ப கேச கொண்டு வந்தானே என்னத்தை விசாரிப்பாங்க? இவன் கவனம்ல அங்க இருக்க, இந்த மாதிரி பேசிவிட்டாலே, பொண்டாட்டி பேசிட்டாலே அப்படின்னு. அல்ல வேற எத்தனையோ கோபங்கள். ஒரு கடையில வாடிக்கையாளர் என்ன செய்வான்? சண்டை போட்டு வந்திருப்பான், பஸ்ல ரொம்ப கண்டக்டரோட சண்டை போட்டிருப்பான், அது அவனை பெரிய பாதிப்புல கோபத்துல இவனை என்னைக்கா கண்டக்டர் செருப்புகள் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது 2 கேஸ் வருதுன்னு இவன் கேசைய விசாரிப்பான். இவன் சொல்றதையும் ஒழுங்கா காது கொடுத்து கேட்க மாட்டான், அவன் சொல்றதையும் ஒழுங்கா கேட்க மாட்டான். தீர்ப்பு என்னவாயிரு? தப்பான தீர்ப்பா போயிடும். ஒரு 2ஐயும் விசாரித்து தீர்ப்பளிக்கிறவனுக்கு என்ன வேணும்? காது கொடுக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கணும். காது இன்வால்வ்மெண்டோட அந்த வழக்கில் அவன் என்ன செய்யணும்? சம்பந்தப்படணும். ஈடுபாடு இல்லாம பேசினான்னு சொன்னா தீர்ப்பு தப்பா போச்சுன்னா அநியாயம் செய்ய வேண்டி வந்துடும். யாருக்கு சொந்தமா அவனுக்கு இல்லைன்னு போடுவோம், யாருக்கு சொந்தம் இல்லை அவனுக்குள்ள பொருள் நம்ம சொல்லி போடுவோம், சேர்த்து வைக்கிறதுக்குள்ள பிரிச்சு விட்டுருவோம், எவ்வளவு டேஞ்சர் ஏற்பட்டு போயிடும். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்கன்னா, கோபமா இருக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான்? தீர்ப்பளிக்க கூடாது. ஒரு ஜட்ஜியா இருக்காரு, நீதிபதியா இருக்காரு, அவர் என்ன செய்யக்கூடாது? பயான் கூட பண்ணக்கூடாதுலாம். பொண்டாட்டி சண்டை போட்டு வந்து பயான் விட்டா என்னது பேசுவாங்க? உன்னோட கொண்டு தொலைஞ்சிட்டா என்ன செய்யறது? அது மாதிரி அதெல்லாம் அடங்கின பிறகு என்ன செய்யணும்? மைக்கியே போவணும், இல்லாட்டி தலைவலிக்கு ஏதாவது சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறேன். ஏன் நம்ம கரெக்டா சொல்லணுங்கிறது அதுல மேட்ரு. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டாங்க. இப்ப இதை மட்டும்தான் இது குறிக்காது. தீர்ப்பளிக்கக்கூடியவனுடைய கவனத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கோபமா இருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா என்ன வருது? இவர் உட்கார்றாரு, இப்ப அதாவது பாத்ரூம் போகணும்னு என்ன செய்யறாரு? வந்துட்டு இருக்கிறாரு, வெளியூர்ல இருந்து வர்றாரு, வயிற்று முட்டிக்கிட்டு இருக்கு, சிறுநீர் கழிக்கணும்னு. ஆனா அது வசதியே இல்லை. ஆனா கேஸ் டைம் ஆயிடுச்சு, உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்னவாது? ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டே இருக்குது. இப்ப இவர் கேஸ் தீர்ப்பளிக்கலாமா? தீர்ப்பளிக்க கூடாது. என்ன ஆதாரம்? இதை காட்டலாம். நம்ம அவர் ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு இருக்கும் போது தீர்ப்பளிக்க கூடாது, நம்ம எதை காட்டலாம்? அது சம்பந்தமே இல்லை. இது கோபமா இருக்கும்போது தான் தீர்ப்பளிக்க கூடாதுன்னு இருக்குது. இந்த ஹதீஸ் எடுத்து போட்டு என்ன செய்யலாம்? நீ தீர்ப்பளிக்க, அது கோபத்துக்குள்ளப்பா இருக்குது, ஏன்னா கோபம்லாம் இல்லையான்னு சொல்ல முடியுமா? ஏன் கோபமா இருக்கும்போது அவர் அந்த கேஸை எப்படி கேட்பாரோ அப்படிதான் இப்பவும் கேட்க போறாரு. கேஸ் எதுக்காக இது சொன்னாங்கன்னு விளங்குதுல காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா ஏன் சொன்னாங்க? கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாதுங்கிறது ஒரு இபாதத்துக்காக சொன்னாங்க. விளைவு மோசமா போயிடும், ஒழுங்கா கேட்க மாட்டான், காது சரியா என்ன செய்யாது, அதுக்கு ஈடு கொடுக்காது. இதுக்கு தானே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்ப நம்ம இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு, எந்த ஹதீஸ்? நீங்கள் 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பளிக்கிறதா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாது என்றால், கோபம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கக்கூடாது. அல்ல வாப்பா மௌத்தா போயிட்டான்னு கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நேத்தான் வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அல்ல புள்ள மௌத்தா போச்சு, ஜட்ஜா உட்காரலாமா? அவன் உட்காரக்கூடாது. ஏன்? அது அவனை பாதிச்சிருக்கும். அந்த கவலை அவன்கிட்ட இருக்குமையானால் 3 நாளைக்கு மார்க்கமே 3 நாளைக்கு இருக்கும்னு என்ன செய்யுது? நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியா ஒரு தீர்ப்பளிக்கிற சீட்ல உட்காரக்கூடியவனா இருப்பானேயானால் அவன் என்ன செய்யக்கூடாது? அவனை பாதிக்கக்கூடிய கவலை ஏற்பட்டால் கூட தீர்ப்பளிச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்ம வீட்டுல சிபிஐ ரைடு பண்றான்னு வைங்க, அன்னைக்கு கோர்ட்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா? ரைடு பண்ணிட்டு எதை எடுத்தான் தெரியலையே, அதை எடுத்தானா இதை எடுத்தான்றது ஒரு நீதிபதியா இருக்கிறான், என்ன செய்யறான்? அவன் வீட்டுல ரைடு விடுறாங்க. அப்ப அன்னைக்கு போய் அவர் கோர்ட்ல உட்கார்ந்தா என்ன ஆகும்? எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசமா போயிடும். ஏன்? அவர் ஒழுங்கா கேட்க மாட்டாரு. ஒழுங்கா கேட்கலன்னா அநீதிதானே இழைக்குவாரு. அப்ப இதை வச்சுக்கிட்டு 1000 விஷயத்தை எடுக்கலாமே, 1000 விஷயத்துக்கு என்ன செய்யலாம்? அந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு
நம்ம தீர்ப்பளிக்கலாம். என்ன இது அதிசய கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காத. அப்ப கோபமா இருக்கும் போது தீர்ப்பளிக்காத என்பதிலிருந்து இவ்வளவு நம்ம ஏன் எடுக்கிறோம்னு கேட்டா, இதுல காரணம் சொல்லப்படாமல் இருந்தும் கூட நம்ம எல்லாருக்கும் விளங்குகிறது. இது பெரிய ஆராய்ச்சியாளருக்கு மட்டும் விளங்குற விஷயமா? கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்னு ஏன் சொன்னாங்க என்பதற்கு பெரிய சிந்தனையாளர்களுக்கு விளங்கி சாதாரண மக்களுக்கு விளங்காத ஒரு விஷயமா? எல்லாருக்கும் தெரியுது. ஏன் சொல்றாங்க? கோபமா இருந்தா ஈடுபாடு இருக்காங்க, எல்லாரும் தெரியுமாங்க, அதுதான் சொன்னாங்க. இது வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது ஒண்ணுதான் காரணமா இருக்க முடியும். அப்ப இந்த காரணம் தான் மேட்டரை தவிர கோபம் மேட்டர் கிடையாது. இந்த காரணம் தான் முக்கியமே தவிர எது மேட்டர் இல்ல. கோபம் என்பது பெரிய மேட்டர் கிடையாது. கோபத்தினால் ஏற்பட்ட இந்த விளைவு தான் காரணம். அப்ப இந்த விளைவு எங்க எல்லாம் இருக்கிறதோ அங்க எல்லாம் தீர்ப்பளிக்க கூடாது. இது கேஸ், இதுதான் கேஸ்ங்கிறது. இது மூணாவது ஆதாரமா அதுல உள்ளதா? அதுதான் இருக்குது. இந்த ஹதீஸ்லாம் அது அடங்கி இருக்குது. அப்ப ஹதீஸ்ல அடங்கி இருக்கிற தோண்டி எடுத்து சொன்னா அது என்ன மூணாவது ஆதாரம்? மக்கள் என்ன செய்யறாங்க? ஏமாத்திர கேஸுங்கிற நம்மளது மறக்கவே இல்லை. கேஸுங்கிறது ஒரு ஆதாரம் கிடையாது. கேஸுங்கிறது ஒரு தன்மை. கேஸ் என்பது சிந்தித்து விளங்குதல் அப்படின்னு ஒரு ஆதாரமா? குர்ஆனை நேரடியாக விளங்குதல் கேஸ்னா சிந்தித்து விளங்குதல். அதான் குர்ஆனுக்குள்ள ரெண்டு தன்மை. குர்ஆனை நேரடியாக விளங்குதல் என்பது அதிலிருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். சிந்தித்து விளங்குதல் என்பது இன்னொரு செயல். அது குர்ஆன் தான், அது ஹதீஸ் தான். அப்ப குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஆழமாக சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களை மூன்றாவது ஆதாரம் என்று சொல்வது சரியில்லை. ஆனா கியாஸ நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். மூணாவது ஆதாரம்ங்கிறது மோசடி. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, அதைத்தான் நம்ம மறுக்கிறோம். மூணாவது ஆதாரம்லாம் கிடையாது. அது ஒரு விஷயம். இது புகாரியில 7158வது ஹதீஸ்ல கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்காதீங்க புகாரில் இருக்குது. 7158ல இருக்கிறது. அதே மாதிரி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மாவுக்கு இந்த உதிரப்போக்கு நோய் இருந்தது. உதிரப்போக்குன்னா இந்த மாதவிடாய்னா ஒரு வாரம் 3 நாள் 4 நாள் நின்று போயிடும். உதிரப்போக்குன்னா அது ஒரு நோய், ரத்தம் போய்கிட்டே இருக்கும். ஏதோ கர்ப்ப பையில ஏதோ ஒரு கோளாறுனால ஏதோ ஒரு விஷயத்தினால என்ன செய்யுது, அந்த மாதிரி ஒரு நோய். அந்த காலத்துல இப்ப அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியல. ஆனால் அந்த ரத்தம் போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இவங்க எப்படி உழவு செய்யறது? போய்கிட்டே உழு இருக்குது. உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ரத்தம் போய்கிட்டு இருந்தா உழு முடிஞ்சிருமே. அப்ப இவங்க எப்படி தொழுவுறதுன்னு பஞ்சாயத்து வருது. உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கிறவங்க தொழுவுறதுக்கு என்ன இருக்கு பிரச்சனை ஆகும்ல. இப்ப உழு செஞ்சுட்டு வர்றாங்க, மறுபடியும் என்ன செய்யும், ரத்தம் அப்படியே கசிஞ்சுக்கிட்டே இருக்கும், உழு போயிடும். அப்பன்னா ஒவ்வொரு வினாடியும் உழு செஞ்சாலும் ஒவ்வொரு வினாடியும் போய் கொண்டு இருக்குமே. ஆனால் இவங்க எப்படி இபாதத்தை செய்ய முடியும்? எதுக்கு ஒழு அவசியமோ அந்த இபாதத்தை செய்ய முடியாது, தொழுகைக்கு அவசியம். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி இருக்குது, ஒரு ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்யறது? கசிந்து கொண்டிருந்தால் ஒழு செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறத கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தவல்லைலி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஒழு செய்ய போதும், போனா போயிட்டு போகுது. லொஹருக்குன்னு ஒழு செஞ்சிட வேண்டியது, லொஹரை தொழுதிட வேண்டியதுதான். அது ஒழு செய்யும் பொழுதே கசிஞ்சாலும் பரவாயில்லை, தொழுதுகிட்டு இருக்கும் போதே கசிஞ்சாலும் பரவாயில்ல. முடியாத ஆளுக்குள்ள ஒரு சலுகை. அசருக்கு வரும்போது என்ன பண்ணிக்க, இன்னொரு ஒழு செஞ்சிக்க. அந்த லொஹருக்கு உள்ள விஷயம் லொஹரோட நிறுத்திக்கிறேன்னு, அதை ஒட்டி எத்தனை சுண்ணத்து வேணாலும் தொழுதுக்கலாம். ஒவ்வொரு தொழுகைன்னா கடமையான தொழுகை தான். லொஹருக்கு முன்னுக்கு சொன்னது பெண் சொன்னது நபில என்ன வேணாலும் தொழுதுக்கிறங்க. அசர் வக்து வந்தோடனே என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு ஒழு செஞ்சுக்கிறங்க. இது எங்க இருக்குன்னா புகாரியில நிறைய இடத்துல இருக்குது. 228 உதாரணத்துக்கு ஒண்ணு போட்டுக்கிறங்க. 228ல இருக்கு, 228ல இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நம்ம காலத்துல அந்த மாதிரி எல்லாம் உதிரப்போக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லா இப்ப பார்த்தாலும் வரக்கூடியது இருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த சிறுநீர் இதே மாதிரி போகக்கூடிய நோய் இப்ப வந்திருக்குது. நீரிழிவு நோய்ங்கிறாங்கல்ல, இந்த சுகர்லாம் ரொம்ப அதிகமாகி நீரிழிவு நோயின்னு வந்துட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யறது, அது சிறுநீர் சொட்டு சொட்டா போய்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி இல்லாம என்ன செய்யும், ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சிறுநீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், தொழுதுட்டு இருக்கும் போது சிறுநீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க எப்படி நாங்க ஒழு செய்யறது? ஒழு செஞ்சா ஒண்ணு முடிஞ்சிருத, ஒழு செய்யறோம், சிறுநீர் வந்தாலும் ஒழு முடிஞ்சிடும். முகத்தை கழுவார், அதுக்கு ஒழு முடிஞ்சு முகத்தை கழுவி, முகத்தே தான் கழுவிட்டு இருக்கணும். அப்புறமேலு முகத்தை கழுவும் போது ஒரு சொட்டு வந்தோம் என்ன செய்யணும், மறுபடியும் அதுக்கு முகத்தை கழுவணும், மறுபடியும் போயிடும் முகத்தை கழுவணும். முகத்தை கழுவுனா கேமரா வரைக்கும் என்ன செய்யணும், அவரு முகத்தான் கழுவி வேற எவ்வளவு செய்ய முடியுமா? அவருக்கு ஒழுவே நிக்காது, ஒழுங்கிறது கற்பனை பண்ண முடியாது இவருக்கு. அப்ப என்ன செய்யலாம், இவர் கேட்கிறார், நம்மள்ட்ட 10 ரூபா கேட்கிறார், என்னங்க செய்யறதுன்னு. நம்ம என்ன செய்யலாம், இதை கொண்டே ஆதாரம் காட்டலாம். அது பொம்பளைக்கு சொன்னு சொல்ல இயலாது, மேட்டரே வேற. ஆனா என்ன செய்வோம், நம்ம இந்த மாதிரி உதிரப்போக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வக்துக்கு ஒரு தடவை ஒழு செய்ய சொல்லிட்டாங்க,
நீ என்ன பண்ணிக்க வந்து இருந்தா பரவாயில்ல, லோகரு தொழுவு, அதுக்கப்புறம் அசர் வரும்போது அதுக்கு ஒரு ஒழு செஞ்சுக்க. லோகருக்கு தொழுவும் போது எத்தனை தடவை லீக் ஆனாலும் என்ன வராது உனக்கு ஒழு முடியாதுங்கிறோம். இல்லை அது வேற விஷயம் சொல்ல முடியுமா? விஷயம் வேறையா தானே, அதுதானே மேட்ரு தானே, அதே மாதிரியான தன்மை தானே நமக்கு எல்லாருக்கும் வழக்குதுல. இதுல மனம் முரண்டோ நம்ம இஷ்டத்துக்கு திணிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை தானே. கேஸ் வந்து திணிக்க உணர்ச்சி வாங்கி சில பேரு அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இருக்கணும் அதுல. இது நல்ல வழக்கு. யார்கிட்ட கேட்டாலும் என்ன செய்யுது, கரெக்ட் தான், இந்த அர்த்தம் அதுல இருக்குதான் செய்யுது. இதே மாதிரி தன்மை தான், அதாவது ஒழு நீங்கி கொண்டே, இதுதான் தன்மை. ரெண்டுக்குள்ள பொது தன்மை இது. ஒழு வந்து செய்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கி கொண்டே இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு அதான் மேட்ரு, இவருக்கு அதான் மேட்ரு. இப்ப இந்த மாதிரி வந்து சிறுநீர் போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆளு, அல்லது சில ஆளுகளுக்கு என்ன செய்யும்னா காற்று போய்கொண்டே இருக்கும், ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நிக்காது, வாயு கேஸ் ஃபார்மா என்ன செய்யும், அது ஒரு நோய் சில ஆட்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி போய்கொண்டே இருக்குங்க. நான் என்ன செய்யறேன், ஒழு செஞ்சா உடனே வந்து காற்று வெளிப்பட்டு விடுது. ஒரு தொழுகை அளவுக்கு அவர் நிக்க முடியாது. ஒரு தொழுகைக்கு உள்ள ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கண்ட்ரோலா இருக்குன்றா தான் தொழுக முடியும். அந்த அளவுக்கு அவர் இருக்காது. அவர் என்ன செய்வது, ஒரு மேட்டர் கிடையாது. அவருக்கு காத்து போனால் என்ன செய்யாத உள்ளவங்களாம் நோயா வந்து விட்டால், இது இயற்கையாக உள்ளது, அது ஒரு லிமிட்ல வரும். நோய்னா கணக்கே கிடையாது. இவரு தொழுகணுமா இல்லையா, இவருக்கு காற்று பிரிந்தால் என்ன செய்யாது, ஒழு முடியாது. அதே நேரத்தில் அடுத்த வகுத்து செஞ்சாகணும். ஒரு நாளைக்கு 5 தடவை ஒழு செஞ்சு என்ன செய்யணும், காற்று போய்கொண்டே இருந்தால், சிறுநீர் போய்கொண்டே இருந்தால் அவருடைய கடமை என்ன, 5 தடவை அவர் வந்து கண்டிப்பா ஒழு செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வழங்குறோம். இந்த அரிசி வழங்கலாமா இல்லையா, வழங்கலாம். இது கேஸ் அதுல இருந்து வழங்குறோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உசாமா ஜெயிதுன்னு ஒரு சஹாபி, உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வந்து அவரை புள்ள மாதிரி வளர்த்தாங்க. ஜெயித் இப்னு ஹாரிஸாங்கிறவரை மக்காவுல இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, சின்ன பிள்ளையில வந்து வீட்டுல வச்சு ஒரு குழந்தை மாதிரி நினைஞ்சாங்க, வளர்த்தாங்க. அந்த ஊர் பூரா என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜெயித வந்து ஜெயித் இப்னு முஹம்மதுன்னு தான் சொல்லுவாங்க. முகமதுடைய மகன் ஜெயிது தான் பேரு. மக்காவுல இருக்கும் பொழுது ஜெயிதுக்கு பேரே என்னது, ஏன்னா அந்த வளர்ப்பு மகன்கிற இந்த சமுதாயத்தில் இருந்ததுனால ஜெயித என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகமதுடைய மகன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த வளர்ப்பு மகன்கிற அடிப்படை இல்லைன்னு இஸ்லாம் மறுத்துருச்சு. வளர்த்தா பிள்ளையாக முடியாது, பெத்தா தான் புள்ள, வளர்ப்பு தாய் மார்க்கத்தில் கிடையாது, வளர்ப்பு தந்தையும் கிடையாதுன்னு அந்த சட்டம்லாம் வந்து விட்டது. வந்த பிறகு இந்த ஜெயிது மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். இந்த மகன்கிற அழைக்கிறது எல்லாரும் விட்டுட்டாங்க, ரொம்ப அவருக்கு நல்ல விருப்பம். அந்த ஜெயிதுக்கு வந்து ஒரு மகன் உசாமா, ஜெயிதுடைய மகன் யாரு, உசாமான்னு ஒருத்தர். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி தான். இந்த ஒரு பெண்ணு திருடும் போது கூட என்ன செஞ்சு கையை வெட்டணுமாங்கல்ல, இவரை தான் ரெக்கமெண்டுக்கு அனுப்ப பார்ப்பாங்க உசாமாவை. இவர் சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளு, அப்படியான ஆளு. ஏன்னா ஜெயிது வளர்ப்பு பிள்ளையா இருந்ததுனால அவருடைய பிள்ளை மேலே ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க, உசாமா மேலேயே அன்பு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த உசாமாவை ஜெயிதையும் பார்த்தோம்னா இவருக்கு தான் அவர் பிறந்தார்னு சொல்ல முடியாது. தோற்றம் அறவே சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஜெயிதுடைய மகன் உசாமாவுடைய முகத்தோற்றமும் ஜெயிதுடைய தோற்றமும் அறவே சம்பந்தம் இல்லாம இருக்கும். இது முனாஃபிக்குகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவருக்கு பிறந்தவர் இல்ல, ஜெயிது ஆளு பார்த்து சம்பந்தம் இருக்கா ஏதாவது, அவர் மாதிரி இவர் இருக்காரு என்று நினைஞ்சிருந்தாங்க. நிறைய பித்னாக்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்கன்னா, உசாமாவும் ஜெயிதும் தகப்பனார் மகனு ஒரு போர்வையை போத்தி கொண்டு படுத்து கிடக்குறாங்க. தகப்பனார் மகன் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, படுத்து கிடக்கும் போது கால் 2 வெளியே தெரியுது. போத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவருடைய பாதமும் அவருடைய பாதமும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஆள் வந்தவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து காலையே உத்து பாக்குறாரு. இந்த 2 பேர் காலை என்ன செய்யறாரு, உத்து பாக்குறாரு. இந்த காலுடைய ரேகை அந்த அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து என்ன செய்யறாருன்னா, இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்திருக்குங்கிறார். அவர் என்ன செய்யறாரு, காலை வச்சு பார்த்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்குது. இந்த பாதத்துக்கு இந்த பாதத்துக்கு எப்படி இருக்குது, இதிலிருந்து தான் இது வந்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது சொன்னவன அப்படி பயங்கர சந்தோஷம். ஊர் பூரா இந்த மாதிரி பித்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு பிறந்தாள் இல்லைன்னு. இவர் இந்த கால் ரேகையும் அந்த அமைப்பையும் பார்த்துட்டு என்ன செய்யறாரு, அந்த துறையில உள்ளவர். இந்த ரேகையை வச்சு இது ஜோசியம் தான் பார்க்க கூடாது, ரேகையை வச்சு எதிர்காலத்தான் சொல்லக்கூடாது. இந்த ரேகையிலிருந்து இந்த ரேகை வந்துச்சான்னு பாக்குறதெல்லாம் அது ஒரு கல்வி.
அது என்ன செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். அப்ப அதை பார்த்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷாட்ட போய் சந்தோஷமா, தெரியுமா உனக்கு செய்தி, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாரு, ரேகை நிபுணர், அவர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி 2 ஒரு காலையும் பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்திருக்கு கரெக்டா அந்த பாதத்தை வச்சு பார்த்து அவ்வளவு ஒத்துமையா இருக்குது, அவ்வளவு அச்சு அசலா என்ன செய்யுது, 2 பேருடைய காலும் ஒத்து போகுதுன்னு சொல்லிவிட்டாரு என்று என்ன செய்யறாங்க, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. ஒரு தன்னுடைய விருப்பமான ஒருவர் மீது உள்ள களங்கம் நீங்கும் பொழுது சந்தோஷம் வரத்தானே செய்யும், அது செஞ்சிடறாங்க. இது ஒரு ஹதீஸ். இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 3555, 3731, 6770, 6771 இதுல எல்லாம் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தன் யாருக்கு பிறந்த வேண்டும் பிரச்சனை வருது, அப்ப என்ன செய்யலாம், ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறான், எடுத்து இந்த இவருடைய இதை எடுத்து அவருடைய எடுத்து என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு சதை எடுத்து அவர்கிட்ட எடுத்து இவருடைய ரத்தத்தை எடுத்து அவருடைய ரத்தத்தை எடுத்து செய்வாங்க. இந்த என்னை கற்பழிச்சுட்டான் அப்படின்லாம் ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வைங்க, இந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததுன்னு ஒருத்த மேல போட்டான்னு வைங்க, இந்த கவர்னர் கூட ஆந்திரா கவர்னர் இருந்தார் திவாரி, அவர் கூட கோர்ட்ல என்ன செய்யறாங்க, டெஸ்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் எதிர்த்து மனு போட்டிருக்காரு அவர். அப்ப இவருக்கு தான் பிறந்தது, நான் அவருக்கு பிறந்தவன் தான் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான், என்னையும் அவரையும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த காலத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சில சோதனைகளை வைத்து இதிலிருந்து தான் இது வந்தது என்று கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து இந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் சொல்லலாமா இல்லையா, அதை விட இது இன்னும் கன்ஃபார்மான விஷயம் இல்ல. இந்த வெளி தோற்றத்தை வைத்துக் கொண்டே இந்த ரேகைங்கிறது ஓரளவுக்கு என்ன செய்யும், கரெக்டா இருக்கக்கூடியதான். ஒருத்தர் வித்தியாசம் தான் இருக்கும். ரொம்ப ரத்த சம்பந்தம் இருந்தா நெருக்கம் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமா போயிடும். அவர் கால் ரேகை வைத்து அவர் கண்டுபிடிச்சதை விட எது ரொம்ப முக்கியமானது, இப்ப உள்ள இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இவன் தான் தகப்பன் சந்தேகம் வந்தால் செய்யலாமான்னா ரசூலுல்லாஹ் இதை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புற காரணங்களை வைத்து ஒருவரை பிள்ளைன்னு தீர்மானிக்கிறதுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திருக்கிறாங்க. இப்ப அது மாதிரி செய்யலாம்னு இருக்கிறான். இது ஆதாரம் காட்டினா தப்பா, தப்பு இதுல விளங்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.